இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். உலகெங்கிலும் உள்ள தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுடைய வாக்குப்பதிவு நேரலையில் காலை முதலே தினமலர் வழங்கி கொண்டிருக்கிறது. கள நிலவரம் என்ன, எங்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் பதிவாகி இருக்கிறது, மக்களுடைய மனநிலை என்ன, பிரபலங்களுடைய வாக்குப்பதிவு காட்சிகள் என்று தொடர்ந்து நேரலைகளை பார்த்து கொண்டு வரோம். தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் சிவா பரமேஸ்வரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் ரமேஷ், சொல்லுங்க சார். வாக்குப்பதிவினுடைய சதவிகிதம் நம்ம சிலாகித்து பேசக்கூடிய அளவுக்கு இருக்கு. எஸ்ஐஆர் அப்படின்ற நடைமுறையினால ஒரு 10% வைத்து கொண்டால் கூட 90 தாண்டுமா அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா ஒரு 50% தான், அதாவது மொத்தமாகவே ஒரு 3 மணி 4 மணி வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 60 70 அந்த மாதிரி இருக்கும். 1 மணி நிலவரப்படியே பல இடங்களில் 56 அப்படின்ற உச்சம் இருக்குது. இப்பயும் வெயில் அதிகமாக இருக்குது. குறையக்கூடிய நேரத்திலேயே கிட்டத்தட்ட 50க்கு மேலே அப்படிங்கிறத என்ன காட்டுது? இல்லை 2 விஷயம் நீங்கள் சொன்னதில் ரொம்ப சரியான ஒரு விஷயம். இப்போ காலையிலேருந்தே நம்ம ஸ்டுடியோவுக்கு வர்றதுக்கு முன்னாலேயே 40+, 42+ அப்படிங்கிற அந்த வீதத்தை பார்க்கக்கூடியதாக இருந்தது. உடனே சமூக ஊடகங்கள் இருக்கக்கூடிய போராளிகள், அந்த சுயம் பிரகாச தேசிக ஊடகவியலாளர்களை தாங்களே தெரியும் நினச்சி கொள்ளுவர்கள் என்ன பண்ணாங்க, இது 80%, 90% வாக்களிப்பு போயிடுங்கிறாங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் தொட்டு காட்டினீங்க. அது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்த வாக்காளர் சிறப்பு இந்த சீர்திருத்தங்கள் இந்த எஸ்ஐஆர் வந்த பிறகு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 11.25 to 11.5, கிட்டத்தட்ட ஒரு 11.5, 11% அளவுக்கு வாக்காளர்கள் பேர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கு. அதை எப்படி நம்ம பார்க்குறோன்னா, கிட்டத்தட்ட கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்தவர்கள் 6,43,00,000, 6.43 crores. இப்போ அது 5.73, 5,73,00,000 ஆயிடுச்சு. ஸோ அதை நீங்கள் இந்த 11.5லேருந்து குறைச்சிடணும். அப்போ கடந்த முறை 2016 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 74.81, கிட்டத்தட்ட 75% வாக்குப்பதிவு. 2021 73.83, 74 கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா 75, நீங்கள் 100ஆல் வகுத்தீங்கன்னா 75%. இப்போ 100ல் நீங்கள் 12 கழிச்சிட்டிங்கன்னா 88. ஸோ அதே 75 டிவைடட் பை 88 போய் 84%. அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகுது யதார்த்த ரீதியில். அதை நம்ம கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதற்கு அப்பாற்பட்டு இந்த முறை கூடுதலாக வாக்களிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தை என்னால் பார்க்க முடியும். ஏன்னா தமிழ்நாட்டில் கூட அனைத்து மாவட்டங்களிலும் சுற்றுப்பயணம் செஞ்சு தேர்தலுக்கு முன்னரான செய்தி சேகரிப்பு, மக்களுடைய கருத்தெல்லாம் அறியறதுக்காக பயணப்பட்ட பொழுது மக்களிடையே கூடுதலாக வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலை இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதனால் இதில் பல காரணங்கள் நம்ம சொல்லலாம். அப்போ வாக்களிப்பு வீதம்னு நம்ம பார்க்கும்போது கார்த்தாலேருந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா, இன்னொன்று எப்போதுமே எல்லா எலெக்ஷன்லையும் இப்போ மாத்திரம் இல்லை, நீங்கள் பொதுவாகவே தேர்தல்களில் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக கோடை காலங்களில் தேர்தல் நடைபெறும் போது என்ன ஆகுன்னா, அந்த கடுமையான, அதுவும் இப்போ இந்த ஏப்ரல் இறுதி மே மாத ஆரம்பத்தில் நடக்கக்கூடிய தேர்தல்கள் எல்லாமே வெயிலினுடைய தாக்கம் அந்த 12லேருந்து 3 மணி வரை எப்பொழுதுமே ஒரு கிராஃப் இறங்கி 4 மணிக்கு பெரிய பிக்கப் ஆகும். இது ஒன்று புதிய நடைமுறை. இது யதார்த்தமாக எப்பொழுதுமே யதார்த்தமாக நடைபெறக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. அதனால தான் அது நம்ம பார்க்கணும். இப்போ கார்த்தால 7 மணிக்கு ஆரம்பிச்சுட்டாங்க இன்றைக்கி வாக்குப்பதிவு. ஸோ அந்த 7லேருந்து 11 அந்த முதல் 4 மணி நேரத்தில் பதிவான வாக்குகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சடுதியாக கிடுகிடுன்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துடு. அதுக்கு பிறகு 12, 1 மணி அளவுக்கு வரும்போது அது கொஞ்சம் ஸ்டாக்னேட் ஆகி கொஞ்சம் தொய்வு ஏற்படும். ஏன்னா அந்த கடுமையான வெயிலில் வாக்களிக்கக்கூடியவர்கள் அங்கே நின்று வாக்களிப்பாங்களா, அது குறிப்பாக முதியவர்கள், மற்றபடிக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் உடல்நிலை இயலாதவர்களும் அந்த நேரத்தில் தவிர்த்துருவாங்க. இளைஞர்கள் கூட இப்போ சில பேர் இன்னைக்கு விடுமுறையாக இருந்தால் கூட சில வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வேலை செய்யக்கூடியவர்கள், இந்த கிக் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்கிற எல்லாம் உணவு விநியோகிக்கக்கூடியவர்கள், அல்லதுன்னா இந்த சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடியவங்களாம் மதிய நேரத்தில் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு 4 மணிக்கு மேலே போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான வாய்ப்பு தான் கூட. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது திருப்பி அந்த சாயங்காலம் 4 மணியிலிருந்து 6 மணி வரை மீண்டும் இந்த வாக்குப்பதிவு வீதத்தில் ஒரு ஏற்றம் வரும் என்று எதிர்பார்க்கலாம். என்னுடைய கணிப்பீடு நான் என்ன நினைக்கிறேன்னா, இறுதியாக ஒரு 88% அப்படிங்கிற அந்த இலக்கை தொடக்கூடும். அப்படி 88ன்னு பார்த்தா எஸ்ஐஆர் வச்சு அதை கால்குலேட் பண்ணும்போது இட் மே டச் 80.
அது வந்து ஒரு ஆரோக்கியமான காத்திரமான ஒரு வாக்குப்பதிவாக கருத முடியும் என்று நான் நினைக்கிறேன். எஸ்ஐஆர் நடைமுறைக்கு பிறகு நடந்த தேர்தல், அதுவும் மிக சமீபத்தில் நடந்த தேர்தல்னா புதுச்சேரி நம்ம ஒரு கணக்கு எடுத்துக்கலாம். 89.83%. இப்போ அங்கே இப்போ இந்த 89 ஆல்மோஸ்ட் 90 அப்படின்றப்போ இது நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே புதுச்சேரியிலையும் மேட்ச் ஆகுதா, இல்லை புதுச்சேரியில் என்ன நடந்ததுன்றதை வச்சு நம்ம இங்கே கணிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை? அது என்னுடைய அபிப்பிராயத்தில், அனுபவத்தில் வந்து இது ரெண்டுத்தையும் ஒப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா புதுச்சேரி வந்து ரொம்ப ஒரு ரொம்ப சின்ன மாநிலம். அங்கே இருக்கக்கூடிய டைனமிக்ஸே டோட்டலி வேறு. ஏன்னா நான் புதுச்சேரியில் நான் வேலை பார்த்துருக்கேன், அதனால எனக்கு தெரியும் புதுச்சேரி எப்படி அந்த வாக்களிப்பு மனோநிலையை. ஸோ புதுச்சேரியும் தமிழ்நாடு நம்ம கம்பேர் பண்ணுறதுங்கிறத வந்து முறையற்றதாக இருக்கு. புதுச்சேரியில் வந்து தமிழ்நாட்டை விட கொஞ்சம் லிட்ரஸி ரேட் அதிகம். மற்றபடி அங்கே வந்து எப்பொழுதுமே நீங்கள் ஒப்பீட்டு அளவில் பார்த்தா புதுச்சேரியில் வந்து வாக்களிப்பு வீதம் தொடர்ந்து கூடுதலாகவே இருக்கும். இப்போ நீங்கள் வாக்களிப்பு வீதம்னு பார்க்கும்போது மாஹே, ஏனாம்லலாம் வந்து எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் வாக்களிக்கக்கூடிய மக்களின் எண்ணிக்கை, அதாவது புதுச்சேரியினுடைய மக்களவையில் மாஹே அண்ட் ஏனாம், மாஹேங்கிறது கேலிக்கட்டு கிட்ட இருக்குது, ஏனாம் விசாகப்பட்டினத்துக்கிட்ட, இந்த ரெண்டு இடத்துலையும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் தேர்தல் காலத்தில் வாக்களிப்பவர்கள் எண்ணிக்கை மிக உயர்ந்த அளவு இருக்குது. ஏன்னா அது ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த ஜெயிச்சு வரவங்க கட்டாயம் மந்திரி ஆயிடுவாங்க. 2000 ஓட்டு 3000 ஓட்டு தான் இருக்கும். ஆனால் அங்கேருந்து மல்லாடி கிருஷ்ணராவெலாம் அப்படி தான் ஏனாம்லேருந்து ஜெயிச்சு வந்தவர் தான். அதனால் அந்த வாக்களிப்பு வீதம் என்பது புதுச்சேரியுடன் நேரடியாக ஒப்பிட முடியாது. அதனால் அந்த பார்டரிங் வில்லேஜஸ் இருக்கிறதுனால அதை வந்து ஒரு அளவுகோல் அல்லது ஒரு இண்டிகேட்டிவ் ஃபேக்டர், ஒரு அறிகுறிக்கான ஒரு காரணியாக பரிசீலிக்கலாம், கருதலாம். பொதுவாக இது வரைக்கும் இருக்கக்கூடிய மைத்து என்ன அப்படின்னா, வாக்கு சதவிகிதம், வாக்குப்பதிவினுடைய அளவு அதிகரிச்சுது அப்படின்னா அது ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறி அப்படின்ற ஒரு பத்திரிகை பொதுவான புரிதல். இப்போ இந்த தடவை அதிகரித்திருப்பது அப்படிங்கிறத 2 காரணிகளை நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு விளக்க உரை நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா ஆட்சி மாற்றத்துக்கான அறிகுறியா 1 வழக்கமாக எடுத்துக்கிறது, 2வது ஒரு புதிய கட்சியினுடைய வரவு, வழக்கமான தேர்தல் இல்லாமல் ஒரு புதிய மாற்றத்திற்கான ஒரு, இது 2 அப்படிங்கிறதுல அட்வான்டேஜ் அப்படின்றது நம்ம எப்படி பார்க்கலாம்? எஸ் அண்ட் நோ. ஃபஸ்ட்டு வந்து இது நம்ம இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லைங்கிற பதில் சொல்கிறேங்கிற மாதிரி நம்ம தினமலர் நேயர்கள் நினைக்கக்கூடாது. இல்லை, என்னென்னா எப்பொழுதுமே வாக்கு வீதம், வாக்களிப்பினுடைய அந்த சதவிகிதம் கூடும் பொழுது மக்கள் அது எப்படின்னா, நான் வந்து பல நாடுகளில் தேர்தல்களை நான் பார்த்துருக்கேன். பிரிட்டனில் பார்த்துருக்கேன், அமெரிக்காவில் பார்த்துருக்கேன், ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில் பார்த்துருக்கேன். ஏன் மக்கள் கூடுதலாக வாக்களிக்க வருகின்றார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு தியரி இருக்குது, ஒரு சைக்காலஜிக்கல் தியரி இருக்குது. அது என்னென்னா, இந்த ஆட்சியாளர்கள் மீது கடுமையான அதிருப்தி இருக்கிறது, நாம் நேரில் சென்று நமது தார்மீக கடமையான இந்த வாக்களிப்பை நிறைவேற்றினால்தான் நாம் விரும்புகின்ற அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய மக்கள் நினைக்கிறாங்க. அதுதான் வேணும்னு நினைக்கிற மக்களை விட வேண்டாம்னு நினைக்கிற மக்கள் அதிகமானாங்கன்னா வாக்கு சதவீதம் அதிகமாகும். அப்படி எடுத்துக்கலாம், அப்படியும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா எப்படி அது, அதாவது நம்ம வந்து அப்போ வந்து ஒரு குறிப்பிட்டு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிற மாதிரி ஆகிடும். அன்பயஸ்டு ஸ்டாண்டாக நம்ம எடுத்தோம் அப்படின்னா, இப்பொழுது ஆட்சியில் இப்பொழுதுன்னு சொல்றது நான் உலகம் எங்கும் இருக்கக்கூடிய தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவுடைய மற்ற மாநிலங்கள், மற்ற நாடுகள்லாம் கூட சொல்றேன். அந்த வாக்களிப்பு என்று வரும்போது அந்த சமயத்தில் யார் ஆட்சியில் இருக்கின்றார்களோ அவர்கள் மீது ஒரு அதிருப்தி அல்லது தங்களுடைய எதிர்பார்ப்பை அவர்கள் பரிபூர்ணமாக நிறைவேற்றவில்லை, எனவே மற்றவருக்கு வாய்ப்பை ஏன் அளிக்க கூடாது என்கிறது. இது ரொம்ப கிளாசிக் எக்ஸாம்பிள் கென்யானா. நம்ம நேயர்களுக்கு எத்தனை பேர் கென்யா பத்தி பெரிய அந்த கிழக்கு ஆப்பிரிக்க நாடான கென்யால அந்த ரைலா ஒடிங்கா வந்து இதுதான் ஆச்சு. அவர் வந்து வெற்றி பெற்று வந்த பிறகு தேர்தலில் வெற்றி பெறார். அவர் வந்து வெற்றி பெறதுக்கான காரணம் சொன்னா, அவர் யாரை எதிர்த்து போட்டியிடுகிறார் என்றால் அவருடைய முன்னாள் கூட்டாளி எதிர்த்து தான் அதிபர் தேர்தலில் போட்டியிடுறார். அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து என்ன சொல்றாருன்னா, இது எனக்கான வாக்கு நான் எடுத்துக்கல, நான் முன்னால் அங்க இருந்து பெருசா செய்ய முடியல எதுவும், எனவே நான் வந்து அந்த இருக்கிற அமைப்பிலிருந்து பிரிந்து வந்து தனியாக போட்டியிடும் போது மக்களுக்கு என் மீது ஒரு நம்பிக்கை இருக்கிறது. கிட்டத்தட்ட 1972 எம்ஜிஆர் எப்படி தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அப்படிங்கிற ஒரு ஒப்பிலக்கணத்தை கொண்டு வர முடியும். எனவே இந்த வாக்களிப்பு வீதம் கூடுதலாக இருக்கும் பொழுது மக்கள் தங்களுடைய விருப்ப தெரிவை, தேர் எக்ஸசைசிங் தேர் ரைட்ஸ், கூடுதலான வாக்கை வந்து செலுத்தும் போது ஒரு தாக்கம் ஏற்படத்தான் செய்யும். அது வந்து தவிர்க்க முடியாது. ரெண்டாவது, நீங்க கேட்டது இப்பொழுது ஒரு புது ஃபேக்டர், நியூ கிட் ஆன் தி பிளாக். இப்போ விஜய் வந்து ஒரு கட்சியை தோற்றுவித்து முதல் முறையாக இப்போ பாண்டிச்சேரியில் போட்டியிட்டாங்க. இப்போ பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டில் நேரடியாக அவங்க போட்டியிடும்போது இளைஞர்கள் மத்தியில் அவருக்கு வந்து ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. அந்த ஈர்ப்பெல்லாம் வாக்காக மாறுமா அல்லது கூட்டம் எல்லாம் வாக்காக மாறுமா என்பதெல்லாம் வந்து ஒரு ஹேஷியமாக ஊகமாகத்தான் இருக்க முடியும். ஏன்னா தமிழ்நாட்டிலேயே அரசியலில் மிகவும் முதிர்ச்சி பெற்றவர், மிகவும் சாணக்கியர்னு கருதப்பட்ட கலைஞர் கருணாநிதி அவர்களே மயிலை மாங்கொல்லை மீட்டிங்கில் நான் சொல்லுகிற காலகட்டத்தில் 1990கள் இங்கே வந்த கூட்டம் எல்லாம் எனக்கு ஓட்டாக மாறி இருந்தால் நான் தொடர்ந்து ஜெயிச்சிருப்பேன்னு சொல்லியிருக்காரு.
அதனால இந்த கூட்டம் சமூக ஊடகங்கள்ல இளைஞர்கள் வந்து ஒரு மிகவும் ஆர்ப்பரிப்பு, அதை ஆசைன்னு சொல்லலாம், ஆர்வம்னு சொல்லலாம், வெறின்னு சொல்லலாம், அல்லது புரிதல் இன்மைன்னு சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம். அது வந்து ஓட்டாக மாறுமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. ஆனால் ஒரு மாற்றத்தை இளைஞர்கள் விரும்புகிறார்கள். அந்த மாற்றம் என்பது யார்? ஏன் அது நாம் தமிழர் சீமான் மூலமாக கூட இருக்கலாம், அல்லது இப்போ 5 ஆண்டுகள் எதிர்க்கட்சியிலிருந்து அதிமுக மூலமாக கூட வரலாம் என்று அவர்கள் எதிர்பார்க்கலாம், அல்லது புதுடெல்லியில் ஆட்சி இருக்கக்கூடிய பிஜேபி அரசு இங்கு தமிழ்நாட்டில் அண்ணாமலை அதற்கு தலைமை தாங்கியார். அண்ணாமலை தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக மிகப்பெரிய இளைஞர் பட்டாளம் அவர் பின்னால் சென்றது. அப்படியான ஒரு நிலைப்பாடும் இருக்கலாம். இப்போ வட மாவட்டங்களில் வந்து ஏற்கனவே அன்புமணி வந்து ஒரு வாசகத்தை வச்சு தான் கடந்த முறை கேள்வி கேட்டார், மாற்றம் முன்னேற்றம்னு. இப்போ அதே அன்புமணி வந்து அந்த மாற்றத்திற்காக ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி அன்புமணியோட போகலாம். இப்படிலாம் பல ஃபேக்டர்ஸ் இருக்கு. எனவே இந்த ஒரு மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள் அல்லது விரும்புவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது என்பதை இந்த அதிகபட்சமான வாக்கு வீதங்கள் காட்டுவதாக அல்லது குறிப்புணர்த்துவதாக புரிந்து கொள்ளலாம். சார், ஆரம்பத்தில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு 74ன்னு எடுத்துக்கோமே, கடந்த தேர்தலில் வாக்குப்பதிவு சதவீதம் தோராயமாக சொல்கிறேன் நான், எக்ஸாக்டாக இல்லை, ஒரு ரவுண்ட் ஆஃப்காக 74ன்னு எடுத்துக்கிட்டா கூட அதிலிருந்து நீங்கள் சொன்ன கணக்குப்படி ஒரு 11% எஸ்ஐஆர்னால இன்க்ரீஸ் பண்ண அப்படின்னா 74 + 11 85 நார்மல். 85க்கு மேலே போச்சுன்னா வாக்காளர்கிட்ட விழிப்புணர்வு அதிகமாக இருக்குது, வாக்கு சதவீதம் அதிகரித்துக்கு அப்படின்ற ஒரு சின்ன கால்குலேஷன் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த 85% வாக்குப்பதிவுக்கான கட்சிகள் யாரு பெறாங்க ஒரு தோராயமா முந்தைய நம்ம விவாதிக்கணும். இப்போ என்னன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகள் தான், ஏற்கனவே இருக்கக்கூடிய வாக்காளர்கள் தான். எஸ்ஐஆர் நடைமுறையினால வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கு. ஓகே, குறிப்பிட்ட கட்சிகள் திமுக ஆகட்டும், அதிமுக ஆகட்டும், என்டிகே ஆகட்டும், டிவிகே ஆகட்டும், இப்போ இவங்க பெறக்கூடிய வாக்குகள் அப்படிங்கிறத அபரிமிதமா அதிகமாயிடும் அப்படின்னு சொல்ல முடியாதா? இல்ல அதிகமாக வாங்கக்கூடிய அதாவது பாரம்பரியமா வாங்கக்கூடிய அளவுகள்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட கட்சி வாங்கக்கூடியது மட்டும்தான் பிரிந்து போகுது அப்படிங்கறத எடுத்துக்கலாமா? ஒரு பொட்டியில் எவ்வளோ நம்ம கூழாங்கல் போட்டு வச்சிருக்கோமோ அதில் வந்து எண்ணிக்கையில் மாற்றம் இல்லை. ஒரு பானை இருக்குது, அந்த பானையில் 100 கூழாங்கல் இருக்குது, அவ்வளோதான். முன்னால் பெரும்பான்மையான 2 பேர் வந்து அதை எடுத்து விளையாட ஆரம்பித்தாங்க. விளையாட ஆரம்பிக்கும் போது சிலது கீழே சிந்திருது. ஸோ யார் கையில் நிறைய அந்த கூழாங்கல் கிடைக்குதோ அல்லது கோலி குண்டு கிடைக்குதோ அவர்கள் வந்து அந்த போட்டியில் வெற்றி பெற்று, இப்படி தான் நம்ம ரொம்ப சுலபமாக புரிஞ்சுக்கலாம். இப்போ 2 பேரை தவிர வந்து 3ஆவதாக இன்னொருத்தர் பலம் பொருந்தியற நானும் அந்த பானைக்குள்ளே கை விடுறேன் அப்படின்னு சொல்லி அவரும் கை விடுறார். 4ஆவதா இருக்கிறவர் என்ன பண்றாரு, இந்த கோலி குண்டு விளையாட்டுக்கெல்லாம் நான் வரல, நான் தனியாக நான் நின்று நான் ஒரு விளையாட்டை விளையாடுகிறேன், என்னுடைய விளையாட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பிடித்திருந்தால் என்னோட வாருங்கள், நாம் சேர்ந்து விளையாடலாம். அப்படிதான் இருக்கு. அப்ப அந்த பானைக்குள்ள, அந்த கண்ணாடி பானைக்குள்ள இருக்கக்கூடிய இந்த 100 கோலி குண்டோ 100 கூழாங்கல்லையோ மாற்றம் எதுவும் இல்லை. 3 பிரதானமாக கருதப்படுகின்ற கட்சிகள்லயே நம்ம இதுல ஒளிவு மறைவு என்ன இருக்கு? திமுக தலைமையிலான கூட்டணி, அண்ணா திமுக தலைமையிலான கூட்டணி, தமிழக வெற்றி கழகம். இவர்கள் 3 பேர் இந்த பானையில கைவிட்டு எடுக்கும் பொழுது யார் எடுக்கிறார்கள் சொன்னா அவர்கள் மாத்திரம் எடுக்கல, அவர்கள் அதிகப்படியாக எடுப்பதற்கு பின்னால் யார் நின்று இழுக்கிறார்கள். 2 கையால இவங்க அழுனா கூட பின்னால் இழுத்து கொண்டு வரதுக்கு ஆள் வேணும். ஸோ அப்படிதான் இது புரிஞ்சுக்கணும். அதனால இப்போ விஜய்க்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் அல்லது தாவேகா கிடைக்கக்கூடிய வாக்குகள் என்பது திமுகலேருந்து கொஞ்சமா, அண்ணா திமுக கொஞ்சமா தான் அவர் எடுக்க போறாரு. புதுசா வந்து வாக்கை வந்து தயாரித்து உருவாக்க முடியாது. நாம் தமிழருக்கான வாக்கு வந்து ஓரளவுக்கு அதில் வீழ்ச்சி ஏற்படுவதாக கருத்து கணிப்புகள் காட்டினாலும் அவங்களுக்கான வாக்கு வங்கி கிட்டத்தட்ட ஒரு 80% அளவுக்கு அது ஸ்டேபிளாக தான் இருக்குது. அவங்க அது கூடுன்னு எதிர்பார்க்கிறாங்க. அது முடிவுகள் வந்த பிறகுதான் தெரியும். ஸோ பிரதானமாக வந்து 3ஆவதா களத்தில் மிகப்பெரிய கட்சியாக பார்க்கப்படுகின்ற அல்லது ஒரு மிக முக்கியமான திருப்பு முனையை ஏற்படுத்துவார் கருதப்படுகின்ற விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம், திமுக, அண்ணா திமுக 2 கட்சி, அந்த 2 கூட்டணியில் வாக்குகள் எடுக்க போறார். ஆனால் எந்த கூட்டணியிலிருந்து அதிகமான வாக்குகளை இவர் இழுக்கிறார் அல்லது இவர் ஈர்க்கிறார், அந்த சினிமாவில் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஆளுமை அல்லது கவர்ச்சி அல்லது அந்த ஒரு ஈர்ப்பு மக்களை, இளைஞர்களை ஈர்த்திருக்கிறது. அந்த ஈர்ப்புகள் ஓட்டாக மாறுமா? அவர் ஒரு மேக்னெட் மாதிரி 2 இதில் குண்டு சரி எவ்வளோ அவரால் பிக்கப் பண்ண முடியும். ஸோ அது வந்து ப்ரெடிக்ட் தான் பண்ணலாம் ஒழிய இப்படித்தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. நம்ம ஒரு அனுபவத்தில் ஒரு சொல்லலாம் ஈர்ப்பார் என்று. கிளாம்பாக்கத்தில் என்ன பிரச்சனை நடந்ததுன்றது நீங்கள் பார்த்தீங்க சார். அதாவது வாக்களிக்க செல்வதற்கான பேருந்துகள் எங்களுக்கு கொடுக்கல, சொந்த ஊருக்கு போகிறதுக்கு எங்க நான் வாக்கு போடணுங்க, நான் அதுக்கு நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி கலெக்டர்கிட்டே சண்டை போடுற அளவுக்கு. இப்போ இது கடந்த காலங்களில் எப்பயாவது மூத்த பத்திரிகையாளர் நீங்கள் இப்போ இந்த மாதிரி இது என்னடா நான் கை காசு செலவு பண்ணிட்டு நான் வீட்டுக்கு போகணுமா அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு மேம்போக்கான ஒரு அலட்சியம் மக்கள்கிட்ட இருக்கும். ஆனால் இந்த முறை சண்டை போடுறாங்க அப்படின்றத, இந்த மாற்றம்
தேவையான மாற்றம் மக்கள்கிட்ட இது வந்து ஒரு ஆரோக்கியமான போக்குன்னு எடுத்துக்கலாமா? இந்த மாற்றம் எப்படி வந்ததுன்னு எடுத்துக்கலாம்? இல்ல, ஆரோக்கியமான போக்கு தான். அதாவது மக்கள் வந்து ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்து வாக்குகளை செலுத்த வேண்டும். அவர் வந்து அந்த மாற்றம்னு சொல்லும் பொழுது இது தற்பொழுது இருக்கின்ற ஆட்சி தொடர வேண்டும் என்பதே ஒரு மக்கள் மனதில் ஒரு மாற்றமாக தான். ஒரு நல்ல ஆட்சி அது தொடரட்டும், ஏன் மாறி மற்றொரு கட்சிக்கு அந்த ஒரு மாற்றத்திற்காக இன்னொரு கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கலாம் இல்லையா? இப்பொழுது திமுகவுக்கு மாற்றாக மற்றொரு பிரதான கட்சியாக முன்னர் ஆட்சியிலிருந்து அண்ணா திமுகவுக்கு வாக்களிக்கிறோமே, அந்த மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படிங்கிற நிலைப்பாடாக இருக்கலாம். இல்லைன்னா எனக்கு ஏயும் வேணாம் பியும் வேணாம், புதுசாக ஒரு இளைஞர் பட்டாளம் அவர் ஒரு சித்தாந்தத்தை வைக்கிறார், அவரை நோக்கி நாம் ஈர்க்கப்பட்டு அந்த மாற்றத்தை நாம். ஆனால் இந்த மாற்றம் என்பது இன்னாரை சார்ந்தது அல்ல ஒரு நபரையோ அல்லது ஒரு கட்சியை சார்ந்தது என்று தான் நம்ம சொல்ல முடியும். அதுவே இந்த கிளாம்பாக்கம் மட்டுமில்லை. இப்போ என்னுடைய நண்பர்கள்கிட்ட நான் பேசினேன், கோயம்புத்தூர்ல இதே ப்ராப்ளம் தெரியும். கோயம்புத்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து கூட நேற்றுக்கு இப்போ வேலையை முடிச்சுட்டு சென்னை உட்பட மதுரை திருச்சிக்கு பல நகரங்களுக்கு வாக்களிக்க ஆர்வமாக செல்ல வேண்டும் என்று முயற்சித்த இளைஞர்களுக்கு முடியாமல் போயிடுச்சு. இப்போ ஒரு நல்ல ஒரு உதாரணம், இப்போ நான் வரும்போது பார்த்த சமூக ஊடகங்களில் இப்போ தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய அஸ்வத்தாமன் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அவர் வந்து ஊட்டியில் போய் தேர்தல் பிரச்சாரம் எல்லாம் முடிச்சுட்டு சென்னைக்கு வந்து திருப்பி நான் சென்னையிலேருந்து உளுந்தூர்பேட்டைக்கு நான் என்னுடைய வாக்கை செலுத்துறதுக்கு போகும்போது எனக்கு சென்னை டு உளுந்தூர்பேட்டை கிட்டத்தட்ட 150-180 கிலோமீட்டர், அது போய் சேர்றதுக்கு எனக்கு 8 மணி நேரம் ஆச்சு. ஸோ இது வந்து என்னன்னா, இதெல்லாம் பார்க்கும்போது அரசு தரப்பில் கொஞ்சம் வந்து இது அவர்கள் எதிர்பார்க்கவில்லையா அல்லது திட்டமிடலில் ஏதாவது சுணக்கம் இருந்ததா என்பதை பார்க்க வேண்டும். முன்ன வந்து இந்த அளவுக்கு தேர்தல் ஆணையமா, தேர்தல் ஆணையம் இதில் வராது. தேர்தல் ஆணையம் கவர்மெண்ட் சொல்லலாம். சிறப்பாக ரயில் விடுறதோ ட்ரெயின் விடுறதோ ஏற்பாடு பண்ணுறதோ லா அண்ட் ஆர்டர் அதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட. தேர்தல் ஆணையம் இதில் என்ன செய்திட முடியும்? தேர்தல் ஆணையத்துக்கு பேருந்துகள் விடுறதோ அந்த இதெல்லாம் அரசு தான், கம்ப்ளீட்டா அரசு தான். அதாவது இப்ப சமூக ஊடகங்கள்ல மக்கள் கேட்கறாங்க, இப்ப தீபாவளி எதுக்கு இந்த கிளாரிட்டினா இந்த குற்றச்சாட்டை யார் மேல வைக்கணும்? இல்ல, அரசு மேல தான். அரசு மேல தான். தேர்தல் ஆணையத்துக்கு இது சம்பந்தம் இல்லை. இல்ல, தேர்தல் ஆணையத்தை தேர்தல் திறம்பட ஒரு ஊழலற்ற அல்லது முறைகேடுகளற்ற தேர்தலை வெற்றிகரமாக நடத்தி முடிப்பது வரைக்கும் தான் தேர்தல் ஆணையத்துக்கு. புகார்கள் வந்தா விசாரிச்சு அதனுடைய மதிப்பு அல்லது அதனுடைய தாக்கத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கலாம் முடிய. இல்ல, இப்ப சமூக ஊடகங்கள்ல காலையிலேருந்து பல கேள்விகள் கேட்கறது ரொம்ப நியாயமா தான் தோணுது. என்னன்னா, நீங்க தீபாவளி பொங்கல் சமயத்தில் அரசு சிறப்பாக திட்டமிட்டு முன்கூட்டிய பதிவுகள்லாம் வைத்து நீங்க சிறப்பு பேருந்துகள்லாம் இயக்குறீங்க. இப்போ அந்த மாதிரி இப்போ செய்திருக்க கூடாதா, முடியாதா? அது கிளாம்பாக்கம் வந்து நான் பார்த்துருக்கேன். ரொம்ப சிறப்பான ஒரு வடிவமைக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுகின்ற ஒரு பேருந்து நிலையம், அதில் எந்த குறையும் சொல்ல முடியாது. ரொம்ப சிறப்பான ஒரு பேருந்து நிலையம். ஆசியாவில் இருக்கக்கூடிய பல பேருந்து நிலையங்கள் மிக சிறப்பானதாக இருக்கிறது. அப்போ இன்னும் கொஞ்சம் முன்கூட்டியே அரசு திட்டமிடவில்லையா அல்லது விரும்பலையா அல்லது மிக சிறப்பாக திட்டமிட்டு அந்தந்த சிற்றூர்கள் பேரூர்களுக்கு சென்று மக்கள் வாக்களிக்காமல் இருப்பதை ஏதோ ஒரு காரணம் காட்டி அதை திட்டமிடலாம், இல்ல மிகச்சிறப்பான திட்டமிடலாம் அப்படிங்கிற இந்த கேள்வி வந்து நம்ம எழுப்பல, சமூக ஊடகங்கள் அது எழுப்பப்படுகிறது. அது மட்டுமல்ல, ஆனா இதுல இன்னொரு முக்கியமான கேள்வியும் கேட்கணும். அது வந்து சமூக ஊடகங்கள் அது எழுப்பியிருக்காங்க. ஏன் இதற்கு வந்து மாநில அரசை மற்றும் வந்து குறை சொல்வானே? மாநில அரசு எவ்வளவோ செய்கிறது சிறப்பாக. இப்ப பேருந்து வந்து சிறப்பு பேருந்துகள் தீபாவளி பொங்கல் மற்றும் மற்ற இதர பண்டிகை காலங்களில் மாநில அரசால் சமாளிக்க முடியும் என்கின்ற பொழுது இதை மாநில அரசு சமாளிக்க முடியாது என்று ஏன் மாநில அரசை மட்டுமே குறிப்பிட்டு சுட்டி காட்டி குற்றம் சொல்கிறீர்கள்? இதில் மத்திய அரசுக்கு சிறப்பு ரயில் விட்டுருக்கலாமே. லீவுன்றது எல்லாருக்குமே பிரைவேட் செக்டர்ல இருக்கிறவங்களுக்கு லீவு கிடைக்குமா கிடைக்காதான்ற லாஸ்ட் மினிட் வரைக்கும் இருக்கும். ஒருவேளை லீவு கிடைச்சிச்சுன்னா நான் போலான்றது அவன் லாஸ்ட் மினிட்ல தான் பிளானே பண்றான். கை காசை போட்டு செலவு பண்ணி போலான்னு நினைக்கிற ஒருத்தருக்கு பஸ் இல்ல, இன்னும் கூடுதல் கட்டணம் அப்படின்றது ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இல்லையா? இது கவர்மெண்ட் எந்த அளவுக்கு திட்டமிட முடியும்? இப்ப கவர்மெண்ட் எல்லாமே வந்து ஒரு டேட்டா வச்சுதான் ஒரு கால்குலேட் பண்றாங்க. கடந்த முறை இப்போ தீபாவளி பொங்கலுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? கடந்த முறை தீபாவளி இத்தனை பேர் போனாங்க, இவ்வளவு சிறப்பு பேருந்துகள் போச்சு, சென்னைக்கு உள் வந்திருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அல்லது குடும்பங்கள் இவ்வளவு ஒரு டாட்டா மாடல் வச்சு தான் ப்ரெடிக்ஷன். திடீர்னு வந்து ஒரு 10,000 பேர் போய் அங்க போய் நின்னா அரசாங்கத்தால் ஈடுகட்ட முடியாது. இது மத்திய அரசும் கூடுதலாக வந்து அவர்கள் பண்டிகை காலங்களில் சிறப்பு ரயில்கள் ஓட்டுற மாதிரி இந்த காலத்திலே செய்திருக்கலாம், தவறு கிடையாது. அட்லீஸ்ட் ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ரெயின்ஸ் சென்னை டு விழுப்புரம், சென்னை டு விழுப்புரம் டு திருச்சி அது மாதிரி பண்ணிருக்கலாம். அதனால இதுல என்னன்னா, நிறைய பேர் வந்து நிராசையாக வாக்களிக்க வேண்டும் என்ற ஆசையுடன் வந்து வாக்களிக்க முயலாமல் சென்றார்கள் என வருத்தம் அளிக்கக்கூடிய செயல்தான். அதுக்கு ஒண்ணு நம்மளால வந்து அதுக்கு ஒரு சரியான ஒரு தீர்வோ அல்லது ஆறுதலோ சொல்ல முடியாது. இது பரவாயில்ல, விமானங்களை தவறவிட்டவர்களும் இருக்கிறார்கள்.
விமானங்கள்ல வந்து சாலை போக்குவரத்தினுடைய நேரம் அதிகமானதுனால இல்ல அந்தந்த நாடுகள்ல நானே பார்த்திருக்கேன். நேற்று அமெரிக்காவில இருந்து ஒரு பதிவு போட்டிருக்காங்க, மலேசியால இருந்து போட்டிருக்காங்க, சிங்கப்பூர்ல இருந்து இந்த இதுக்காக வரணும்னு. ஆனா உடனடியாக அந்த பதிவுக்கு வந்து ஒரு எதிர்வினை வருது. நாங்கள் வந்து ஆசையுடன் வாக்களிக்க வேண்டும் என்று வந்தோம், விமானத்தை தவற விட்டு விட்டோம்னு. அதுக்கு கீழே வந்து பதிவு போடுறவங்க, கமெண்ட்ஸ் பண்றவங்க சொல்றாங்க, உங்களால நேரத்திற்கு விமான நிலையத்திற்கு விமானத்துக்கு நீங்க வர முடியல, நீங்களாம் வந்து எந்த எப்படியான சிந்தனையோட நீங்க ஓட்டு போடுவீர்கள்? பஸ்ஸை விட்டுட்டோன்றது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடியது. விமானம்ங்கிறப்போ நம்ம ப்ரீ பிளான். இதெல்லாம் எது சொல்ல, இந்த விமர்சனங்கள், நகைச்சுவை, நையாண்டிகள் அப்பாற்பட்டு மக்களிடையே வர வேண்டும், வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு எண்ணமும் எழுச்சியும் மேலோங்கி வருவதுங்கிறது ஜனநாயகத்திற்கு ஒரு ஆரோக்கியமானது. அதை வந்து பாராட்ட வேண்டும். அது வந்து தவிர்க்க இல்லாத ரொம்ப இட்ஸ் a very good thing for democracy. பிரபலங்கள் வாக்களிக்கதை நம்ம எல்லாமே வீடியோலாம் நம்ம பார்க்குறோம் சார். இப்போ இது எந்த அளவுக்கு வாக்காளர்களுக்கு ஒரு உந்து சக்தியா வாக்களிக்கணும்ன்ற நம்பிக்கையை ஊட்டும் விதமா தேர்தல் ஆணையத்தினுடைய பிரச்சாரத்தையும் தாண்டி உபயோகமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? இது வந்து அதான் சொன்னேன், இது வந்து ரொம்ப துரதிர்ஷ்டவசமாக தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த ஒரு செலிபிரிட்டி கல்ச்சர். இப்போ கேரளா தேர்தல் எடுத்துக்கோங்களேன், மோகன்லால் ஆகட்டும், மம்முட்டி ஆகட்டும், ஜெயராம் ஆகட்டும், யாராலும் அவங்க பாட்டு வருவாங்க, வாக்களிப்பா, யாராவது கையா கட்டினா கையாட்டு போயிட்டே இருப்பாங்களே. இப்போ இதே நீங்கள் மற்ற நாட்டில் எடுத்துக்கோங்க, இந்த தமிழ்நாட்டில் அப்புறம் இதனுடைய பாதிப்பு கொஞ்சம் ஆந்திராவில், நீங்கள் கர்நாடகாவில், குஜராத்தில், மகாராஷ்டிராவில் எடுத்துக்கோங்க. அதனால் இந்த செலிபிரிட்டிஸ் கல்ச்சர், இது வந்து அந்த செலிபிரிட்டிஸ் மேலே அந்த திரைப்பட நடிகர்களோ இல்லை பிரபல எழுத்தாளர்களோ இல்லை வேறு ஏதாவது ஒரு முக்கியமான கலாச்சாரங்களில் முன்னணியில், அது அவர்கள் மேல் குற்றம் இல்லை. அவர்கள் தங்களுடைய ஜனநாயக கடமை செய்கிறார்கள். மக்கள் என்ன நினைக்கணும், நம்மளை போல் தான் அவர்கள். இப்போ வந்து ஒரு விஞ்ஞானி இருக்கிறார், ஒரு ஆசிரியர் இருக்கிறார், ஒரு இன்ஜினியர் இருக்கார், டாக்டர், அவரை போல அதை நடிப்பதோ அல்லது ஒரு பாடல் பாடுவதோ அது அவருடைய தொழில். அதற்கு மீறி வந்து ஏன் வந்து அந்த ஒரு அந்த நாயகர் சுற்றி அந்த ஹீரோ ஒர்க் ஷாப், ஹீரோ கல்ச்சருக்கு ஏன் போகணும் அப்படிங்கிறது. அப்படி பிரபலமானவர்கள் வந்து வாக்களித்து விட்டால் உடனே அவரை பின்பற்றுவர்கள்லாம் வந்து வாக்களித்து விடுவார்கள். அது ஒரு முன் உதாரணம்லாம் வந்து எடுத்துக்கவும் முடியாது, எடுத்துக்கவும் கூடாது. பரவாயில்ல, சமூகத்தில் பிரபலமானவர்கள் வந்து வாக்களிக்கிறார்கள், நல்லது, குட், அவ்வளோதான். வாக்குப்பதிவினுடைய நேரம் மாலை 6 மணிலிருந்து ஒரு 8 மணி வரை நம்ம நீட்டிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கோரிக்கை வைக்கப்படுது. பொதுவெளியிலையுமே அது கருத்தாக சொல்லப்பட்டிருக்கு. இது எப்படி ஒரு இந்த மாற்றம், இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தேவைன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இதில் இருக்கக்கூடிய பாதகம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்ற மாதிரிங்களா? இல்லை, இது தேவையில்லை, தொடர்ச்சியாக இது வந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. அதனால தான் என்ன பண்ணிட்டாங்க, கடந்த ஒரு 5 ஆண்டுகளாக தேர்தல் கமிஷன் என்ன சொல்லிடுறாங்க, தேர்தல் ஆணையம்னா மாலை 6 மணிக்கு அதிகாரப்பூர்வமாக தேர்தல் வாக்குப்பதிவு முடிவுக்கு வந்தாலும் அந்த சமயத்தில் வரிசையில் நிற்பவர்கள் அனைவருமே வாக்களிக்க அனுமதிக்கப்படுவார்கள் சொல்லி, அது எப்படியாலும் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆயிடுது. இன்னொன்று பார்க்கணும்னா, விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு தொடர்ச்சியாகவே இந்தியாவினுடைய இந்த தேர்தல் நடைமுறைகள், வழிமுறைகள்ல வந்து மேம்பட்டுட்டே வருது. 1991 அந்த 89 91 அந்த காலகட்டத்தில் வந்து டிஎன் சேஷன் வந்து தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கும்போது மிகப்பெரிய மாறுதல்கள்லாம் வர ஆரம்பிச்சிது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சு இப்போ இந்த முறை பார்த்தீங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டி இருக்கு, அங்கெல்லாம் பூத்து வைக்கிறாங்க. ஸோ இது மாதிரி அதை வந்து அந்த எவல்யூஷன், அந்த வளர்ச்சி சீராகவும் சிறப்பாக வளர்ந்து கொண்டே. அதனால் இனி வரக்கூடிய காலங்கள் அப்படியான ஒரு தேவை எழுந்து, இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு 6 மணி வரைக்கும் நடத்துகிற தேர்தலில் வந்து 8 மணி வரைக்கும் வாக்குப்பதிவு வைக்கிறதுல அவங்களுக்கு எந்த பிரச்சனை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு அதே கட்டமைப்பு தான். அதான் அரசியல் கட்சிகள் வலியுறுத்தணும். இது என்னன்னா, இந்த தேர்தல் ஆணையம் மிக முக்கியமான விஷயங்களை விசாரிக்கிறதுக்கு அல்லது கலந்து ஆலோசிப்பதற்கு ஆண்டுக்கு 1 முறை 2 முறை கூட்டங்கள் நடத்தும். அப்போ வந்து அரசியல் கட்சிகளை வந்து அதை பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. யாராவது வந்து ரொம்ப ஜூனியராக இருக்கக்கூடிய பார்ட்டியில் இருக்கக்கூடியவங்களை ஏதாவது சும்மா அட்டண்டன்ஸ் போடுற மாதிரி ஒரு ஆள் அனுப்பிச்சிட்டு வாங்க, அவருக்கு பெரிய புரிதல் இருக்கிறது கிடையாது. அப்போ நாடாளுமன்றத்தில் விவாதித்து தேர்தல் ஆணையம் டெல்லியில் கூட்டும் பொழுது அது சிறிய கட்சிகளோ பெரிய கட்சிகளோ சென்று தங்களுடைய அனுபவங்கள், தேவைகளை சொல்லும் பொழுது தான் அது அங்கே ஆவணப்படுத்தப்படும். அதுக்கு பிறகு வந்து தேர்தல் ஆணையம் ஒரு பரிந்துரை அனுப்பி வைத்தது என்றால் உடனடியாக இது ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன்னா 6 மணி வரைக்கும் இருக்க தேர்தலில் குறைந்தபட்சம் 1 மணி நேரம் இது பண்ணுறதுக்கு நீட்டிப்பதற்கு. இதற்குத்தான் தொடர்ச்சியாக ஏடிஆர் இருக்குல்ல, அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ், அதாவது ஜனநாயக சீர்திருத்தக்கான அமைப்பு, தன்னார்வ அமைப்பு, அவங்க தொடர்ச்சியாக என்ன சொல்லிட்டு வராங்கன்னா, வாக்களிப்பு முறை வந்து முன்னால் இந்த நம்ம தாளில் வாக்களிக்கிறது, வாக்கு சீட்டில், அது பார்த்த பிறகு முன்னாடி 5 மணி வரைக்கும் தான் வாக்குப்பதிவு. நான் எல்லாமே பார்த்துருக்கேன். குறிப்பாக எங்கள் தமிழ்நாட்டில் சில பகுதிகள், தொகுதிகள், பீகாரெல்லாம் கவரேஜுக்கு போகும்போதெல்லாம்
அது வந்து ஒரு பெரிய திருவிழா மாதிரி, அது பெரிய ஆர்ட். ஸ்டஃபிங் த பேலட் 5 மணிக்கு எப்போ முடியும்னு பார்ப்பாங்க. முடிஞ்ச உடனே அந்த அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ள அந்த படபடன்னு அந்த இருக்கிற எல்லா போடாத வாக்கு சீட்டை வாங்கி அதுக்குள்ள ஸ்டஃபிங் எல்லா கட்சிக்காரரும் அவனால் எவ்வளோ முடியுமோ குத்தி பொட்டிக்குள் அது காவல்துறையினர் இருந்தும் துணை ராணுவ படையினர் இருந்தும் தடுக்க முடியாது. இதெல்லாம் பார்த்து தான் அடுத்த கட்டமாகத்தான் இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வந்துடு. அதில் வந்து நீங்கள் போலி வாக்கு போட முடியாது. ஒரு வாட்டி அமைக்காச்சுன்னா முடிஞ்சுது. அதனுடைய அடுத்த நீட்சியாக, அடுத்த பரிணாம வளர்ச்சியாக இந்த ஏடிஆர் முதற்கொண்டு சொல்லிட்டு வரக்கூடியது என்னென்னா, ஏன் ஒரு ட்ரையல் பேசிஸில் ஒரு தேர்தலையோ இல்லை ஒரு தொகுதிக்கோ நீங்கள் ஏன் ஆன்லைன் ஓட்டிங்கை அறிமுகப்படுத்தி பார்க்கக்கூடாது? இப்போ ஐரோப்பாவில் வந்து ஒரு சிறிய நாடு எஸ்டோனியா, சோவியத் யூனியன்லேருந்து பிரிஞ்சு போச்சு. முதல்ல லாட்வியா, லித்வேனியா, எஸ்டோனியா, இந்த 3 நாடுகள் தான் சோவியத் யூனியன்லேருந்து பிரியுது. உலகிலேயே இப்பொழுது 100% முழுமையாக ஆன்லைன் ஓட்டிங் கொண்டு, அதாவது ஆன்லைன் மூலமாக வாக்குப்பதிவு செய்யறதுக்கான முறைகளை ஏற்பாடு பண்ணியிருக்கு எஸ்டோனியா. அதற்கு வந்து இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய வழிகாட்டல், உறுதுணைகள், தொழில்நுட்ப சப்போர்ட் எல்லாம் மிகவும் இருக்கிறது. அந்த ஃபர்ஸ்ட் எலெக்ஷனை நான் போய் எஸ்டோனியாவில் பார்த்துருக்கேன், ஹவு பீப்புள் ஆப்ரேட்னு. அது ரொம்ப சிஸ்டம் ரொம்ப அழகாக இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 3 நாட்கள்லேருந்து 5 நாட்கள் வரைக்கும் ஒரு விண்டோ கொடுத்துட்றாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எதுக்காக ஒரு நாள் தேர்தல் அன்றைக்கு உங்களுக்கு விடுமுறை தேவையில்லை, நாட்டையே நீங்கள் ஸ்தம்பிக்க வைக்க வேண்டாம், உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு செகண்ட் வெரிஃபிகேஷன் ஃபேக்டர் மாதிரி உங்கள் ஆதார் கார்டு உங்ககிட்ட இருக்குது, உங்கள் மொபைல் ஃபோனை ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க, ஓடிபி வருது, ஏதோ இப்போ எவ்வளோ தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டதில் காலையோ மாலையோ உங்கள் சௌரியத்தில் நீங்கள் வீட்டிலிருந்தே வாக்களித்துக்கொள். இப்போ ஆன்லைனில் நீட் எக்ஸாமில் எழுதலையா? இப்போ நீட் எக்ஸாமோ ஜேஇ எக்ஸாமில் எழுதலையா? எழுத முடியறது இல்லையா? இப்போ கொரோனா காலத்தில் வந்து ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கலையா? அதனால் நாங்கள் நினைக்கிறோம், இல்லை என்னுடைய அனுபவத்தில் டெல்லியில் இருக்கக்கூடிய முன்னாள் இந்நாள் தேர்தல் அதிகாரிகள் அவர்கள் பேசினிய பொழுது இன்னொரு 5-10 ஆண்டுகளில் அதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக இருக்கிறது. ஆன்லைனில் ஓட்டிங் அப்படி செய்யும் பொழுது வாக்கு வீதம் அதிகரிக்கும், கள்ள ஓட்டு குறையும். அது கிட்டத்தட்ட எல்லாருமே கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த சட்ட ரீதியாக இல்லாவிட்டாலும் ஒரு மனோ ரீதியாக தள்ளும். ராத்திரி 11 மணிக்கு வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு, ஒரு 5 நாள் டைம் இருக்காது, நேற்றுக்கு மறந்துட்டா, சரி பரவாயில்ல, வாக்கு போட்டுருவோமே ஆன்லைனில். போட்ட உடனே என்ன ஆகுன்னா, அதை வந்து உங்களுடைய ஆதார் கார்டோடையோ வேற சோஷியல் செக்யூரிட்டி கார்டோட லிங்க் பண்ணிட்டா அப்போ தெரிஞ்சிடும் எத்தனை பயனாளிகள் எப்படி ஓட்டு போட்டிருக்காங்கன்னு. அப்போ இந்த எக்ஸ்ட்ரா இன்ஃப்ளூயன்சிங்லாம் நீங்கள் செய்ய முடியாது. கையூட்டு கொடுப்பதெல்லாம் குறையும். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கான சாத்தியமும் இருக்கதாக நான் நம்புவேன். உடனடியாக வருமானு தெரியல, ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்க வேண்டும். ரொம்ப பாசிட்டிவாக பேசிட்டு இருக்கிற நேரத்தில் நெகட்டிவ் நியூஸும் ஒன்று இருக்குது. நிலை 4 இரட்டை அந்த மரணத்தினுடைய விளைவாக நாங்கள் புறக்கணிக்கிறோம்னு சொல்லி மக்கள் பண்ணுறாங்க. ஒருத்தவங்க வந்து வாக்களிக்க போகிறாங்க, அவங்களுக்கு அந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இருந்தாலும் காவல்துறை பாதுகாப்போட அந்த அம்மா வாக்கு செலுத்துகிறாங்க. இந்த மாதிரியான தேர்தல் நேரத்தில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மக்கள் இந்த மாதிரி வெளிப்படுத்துவதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? இது எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும்? இல்லை, அது ஒரு மக்களிடையே இருக்கக்கூடிய எதிர்ப்பை வந்து ஒட்டுமொத்த நீங்கள் மற்ற நாள்களில் வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கும் இந்த மாதிரி வந்து ஒரு மிக முக்கியமான நாட்கள். ஏன்னா நாடு முழுவதும், மாநிலம் முழுவதும் அதை வந்து உற்று நோக்கும். இப்போ தேர்தல் இல்லாத காலங்களில் மதுரையில் ஒரு சின்ன ஒரு எதிர்ப்பு நடக்குது, தருமபுரியிலையோ கோயம்புத்தூர்லேயோ இல்லைன்னா எங்கே வட மாவட்டங்களில் ஏதாவது ஒரு பொது விஷயத்தை வச்சு எதிர்ப்புனா அது வந்து ஒரு ½ டே நியூஸ் அல்லது அரை மணி நேரம் நியூஸ் தான். அது 2 சேனலில் 2 கிளிப்பிங் போடணும், அதோட முடிஞ்சு அதுக்கப்புறம் அடுத்த நாள் யாரும் பேசப்படல, கலெக்டரை கூப்பிட்டு பேசி என்னன்னு பார்த்து சரி செய்ய போகிறார், இல்லைனா வந்து சென்னைக்கு அனுப்பிச்சிடப்படுறார். தேர்தல் காலத்தில் ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமா சேர்ந்து அல்லது ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் தங்களுடைய ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கின்ற வகையில் யாரும் இங்கு நாங்களும் வாக்களிக்கவில்லை, மற்றவர்கள் வாக்களிப்பதையும் நாங்கள் அதை அவர்களை தடுக்கிறோம்னு சொன்னால் சட்டவிரோதமாயிடும். அது வந்து உங்கள் மேல் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க முடியும். ஒரு பிரஜையை போய் நீங்கள் வாக்களிக்க வேண்டாம்னு சொன்னால் அது சட்ட ரீதியாக சட்ட எடுக்கணும். ஆனால் நீங்கள் வேண்டுகோள் விடுக்கலாம், இப்போ ஒரு நியாயம் கிடைக்கும் வரை நீங்கள் வாக்களிப்பதை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாமே அப்படின்னு கேட்கலாம். ஸோ அது 2 வகையாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து மக்களுடைய எதிர்ப்பலை தெரிவிக்கும் பொழுது உடனடியாக அது தமிழ்நாடு முழுவதும் இல்லை, இந்தியா முழுவதும் அது அந்த செய்தி வந்து ஈர்க்கப்படுகிறது. அது சொல்லப்படுகின்ற செய்தியினுடைய பரவலும் வேகமும் தாக்கமும் மிக அதிகமாக இருக்கிறது. காலையில் நானும் பார்த்தேன் அதை நாங்குநேரியில் காங்கிரஸ் கட்சி சார்பாக மாநிலத்தினுடைய அந்த கட்சியினுடைய பொருளாளர் இருக்கக்கூடிய ரூபி மனோகரன் தான் போட்டியிடுறாரு. ஆனால் அது எப்படி இந்த மாதிரி நடக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, உடனடியாக காவல்துறையோ மாவட்ட ஆட்சித்தலைவரோ வந்து சரி உங்களுடைய கவலைகள் கரிசனைகளை நாங்கள் புரிந்து கொள்கிறோம், அதற்காக மற்றவர்கள் ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்கு நீங்கள் தடை செய்யக்கூடாதுன்னு ஏதோ ஒரு சமாதானப்படுத்தி செய்வாங்க. ஆனால் அந்த தாக்கம் வந்து உடனடியாக உணரப்பட்டு விடும். அது வந்து சரியோ தவிர துரதிருஷ்டவசமாக அங்கே வந்து
பிரதானமான கட்சிகளுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தத்தான் செய்யும். அதுவும் குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் மீது ஒரு அழுத்தத்தை கொடுக்கவே இது செய்யும். சென்னையில் ஒரு நபர் வந்து வாக்களிக்க வர்றாரு, தன்னுடைய ப்ரூஃப் காட்டுறாரு. காட்டும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வாக்களிச்சிட்டீங்கன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அவருக்கு உடனே அதிர்ச்சி ஆயிடுச்சு. அவர் உடனே அடுத்து அங்கே இருக்கக்கூடிய நிலைய அதிகாரிகிட்ட சொல்கிறாரு, காவல்துறைகிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் உடனடியாக நீங்கள் மாவட்ட ஆட்சியரை போய் பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படின்னா இதை தவிர்ப்பது எப்படி? ஒருவேளை நடந்துட்டா அதுக்கு நாம் என்ன பண்ணணும்? இல்லை, இது முற்றாக தடுக்க முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 5.25 கோடி பேர் வாக்களிக்கிறாங்க. ஒரு இயந்திரத்தை நம்பி செயல்படுகிறோம். தொழில்நுட்பத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் சின்ன சின்ன குறைபாடுகள் ஏற்படலாம். எத்தனையோ ஆண்டுகள் திட்டமிட்டு ஒரு ராக்கெட் அனுப்பும்போது 8 செகண்ட்ல கீழே விழுந்துருது. ஸோ தொழில்நுட்பத்தில் வந்து சில குறைபாடுகள் சிக்கல்கள் வரத்தான் செய்யும். உலகம் முழுவதுமே எந்த விதமான டெக்னிக்கல் 100% ஃபுல் ப்ரூஃப் கிடையாது இது. ஆனால் எத்தனை நடந்திருக்கு? இப்போ ஒரு தொகுதியில் ஒரு 2 பேர் அல்லது 5 பேருக்கு இப்படிக்கான அவர்கள் வாக்களிக்க வரும்பொழுது வேறு யாராவது அதை வாக்கு செலுத்தி விட்டார்கள் என்றால் அது எப்படி எந்த பூத்தில் செலுத்தப்பட்டதுன்னா இப்போ எல்லாத்தையும் கண்காணிப்பு கேமரா இருக்குது, பார்ப்பாங்க. அது தொழில்நுட்ப கோளாறு காரணம். கடந்த தேர்தல் கூட நானே பார்த்துருக்கேன். 2021 தேர்தலையும் 24 நாடாளுமன்ற தேர்தலையும் உடனடியாக வந்து அந்த தேர்தல் அதிகாரி வந்து நீங்க அவருக்கு வந்து ஒரு பேப்பர் லாஸ்டா வாக்குப்பதிவு முடிஞ்ச பிறகு அந்த யார் நபர் தன்னுடைய வாக்கு விடுபட்டு விட்டது அல்லது தன்னால் செலுத்த முடியவில்லை சொன்னாரோ அவருக்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்பெல்லாம் கொடுக்கப்பட்டு வாக்கு பதிவு செய்யப்பட்டு எண்ணும் பொழுது அது ஏற்றுக்கொள்றாங்க. அதனால ஏதாவது 1-2 இடங்கள்ல சில இடர்பாடுகள் சிக்கல்கள் வரத்தான் செய்யும். அதை வந்து பொறுத்து கொள்ளத்தான் வேண்டும். அதற்கான வழிமுறைகளும் விமர்சனங்களும் இப்பொழுது இருக்கிறது. அது திறம்படவே அந்த மெக்கானிசம் செயல்படுது. அதனால வெறும் குறையாவே சொல்லிட்டு இருக்க கூடாது. தேர் இஸ் எ சிஸ்டம். அதற்கான சிஸ்டம்ல பிரச்சனை இருந்தால் அதற்கான வழிமுறைகள் இருக்கிறது, நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு முழுமையான அதிகாரம் இருக்கிறது. இப்போ ஆனால் ஒரு தொகுதியிலேயே வந்து ஒரு பூத்திலேயே மாசா வராங்க, ஒரு செக்மெண்ட்ல வந்து எல்லாருடைய ஓட்டும் போடப்பட்டு விட்டதாக காண்பிக்கிறது அப்படின்னா தென் இட் பிகம்ஸ் எ வெரி சீரியஸ் இஷ்யூ. குறிப்பாக அது எந்த பகுதியினர், அப்புறம் எந்த சமூகத்தின் அந்த படிநிலைகளில் எந்த படிநிலையில் இருக்கக்கூடியவர்கள், இப்படியான பல கேள்விகள் இருக்கு. அதனால் அங்கொன்றும் இங்கொன்றும் இட்ஸ் ஓகே. ஆனால் பெரிய அளவில் நடந்தால் சிக்கல் தான். வாக்களிக்க போறாங்க, பூத்தில் அவங்க சைன் பண்றதுக்கு மறந்துட்டு ஆனால் வாக்கை அது ப்ரூஃப் பார்த்துட்றாங்க, பேரை சரியாக பார்த்துட்றாங்க, பேலட்டில் வாக்கு செலுத்திடுறாங்க, சைன் மட்டும் பண்ணலை. இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இதில் எதனா பாதிப்பு இருக்கா? பாதிப்பு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவங்க வெரிஃபை பண்ணிடுறாங்க. ஏதோ ஒரு எரர்ல வந்து விட்டு போயிருக்கலாம் அல்லது அவர் கையெழுத்து போடுற சரியா பதிவாகாம இருக்கலாம். ஏன்னா ஒரு கட்சி அவர் போகும்போது முதல்ல அந்த வந்து உங்களுடைய அந்த வாக்காளர் அந்த பூத் அந்த ஏரியாக்கான நம்பரை சொல்லி அவர் நம்பரையும் பேரையும் சொல்லும்போது எல்லா கட்சியினுடைய எல்லாரும் டிக் பண்ணிக்கிறாங்க. ஒன்னு இல்ல அந்த கையில மை வைக்கிறாங்க. 3 அதிகாரிகள் இருக்காங்க. அப்புறம் இந்த 3ஆவதாக இருக்கக்கூடிய அந்த முக்கிய அதிகாரி அவர் வந்து ஒரு பட்டனை பிரஸ் பண்ணாதான் நீங்க வாக்களிக்க முடியும். அதனால கையெழுத்து போடுறது ஏதோ 1-2 விட்டு போச்சு அல்லது சரியா பதிவாகல, இதெல்லாம் சின்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எரர்ஸ், அதெல்லாம் which can be overlooked. அதெல்லாம் பெருசா பதிவு பண்ண அதெல்லாம் சீரியஸா எடுக்காது எலெக்ஷன் கமிஷன். முதன்முறை வாக்காளர்கள் அதிகமாக இருப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? இப்போ சில டேட்டா மாத்திரம் நான் கையில் வச்சிருக்கேன். அதாவது இது வந்து தமிழ்நாடு தலைமை தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வச்சு சொல்றேன். அதை வச்சு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் வந்து 18 19 அதாவது முதல் முறையாக வாக்களிக்கக்கூடியவர்கள் 18 19 வயதுக்கு அந்த வயதில் இருக்கக்கூடியவர்கள் வந்து 2.54% பிட்வீன் 18 and 29. அடுத்து 20 29 ரொம்ப அதாவது இளைஞர்கள் எதிர்பார்க்கின்ற அல்லது இளைஞர்களால் ஈர்க்கப்பட்ட அல்லது இளைஞர்கள் வாக்கு தங்களுக்கு தான் என்று எதிர்பார்க்கப்பட்ட அந்த எதிர்பார்ப்பு அந்த வாக்கு வீதங்கள் 20 to 20 29 வயதுகளில் இருக்கக்கூடியவர்கள் 18.69. ஸோ அப்போ 18 முதல் 30 வயது இருக்கக்கூடியவர்கள் வந்து 21.25% இருக்காங்க. இவர்களில் பெருவாரியானவர்கள் கட்டாயம் வாக்களிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன், எதிர்பார்க்கிறேன். ஏனென்றால் அவர்களிடம் ஒரு எழுச்சி இருக்கிறது, ஒரு பரவலான புரிதல் இருக்கிறது. அவர்கள் தான் மிக அதிகப்படியாக சமூக ஊடகங்களில் இருக்கின்றார்கள். அந்த 40 வயதிற்கு மேல் இருப்பவர்கள் வந்து சமூக ஊடகங்களில் அது வந்து ஒரு பொழுதுபோக்காக பார்க்கின்றார்களே ஒழிய குறிப்பாக அந்த 18 தொடக்கம் 30 அல்லது 35 அதில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் அந்த பிராக்கெட்டில் இருக்கக்கூடியவர்கள் வந்து சமூக ஊடகங்கள் மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள். அதிலும்
கொஞ்சம் படித்து குறிப்பாக இந்த ஐடி இண்டஸ்ட்ரி மற்ற வேலை பார்க்கக்கூடிய பெண்களிடையே வந்து ஆர்வம் அதிகமாக இருக்கிறது. அதனால் அந்த பிராக்கெட்டில் இருக்கக்கூடியவர்களின் வாக்கு வீதம் தமிழ்நாட்டில் 21% அந்த இளம் தலைமுறை வாக்காளர்கள் 18 முதல் 30 வயது இருக்கிற குறைந்தபட்சம் ஒரு 18% அவர்கள் வந்து வாக்கு செலுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கலாம். அதைத்தான் பலர் நம்பியும் நம்ப முடியாமலும் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய வாக்காளனா பெருமைப்படக்கூடிய விஷயம் அப்படின்னா 234 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் பல காலமாகவே அப்படிதான் நடந்துட்டு வருது. இதை எடுத்துக்கலாம். பல காலமா இல்ல, பல காலமா வந்து 2 அல்லது 3 கட்ட தேர்தல் தான். ரொம்ப காலத்துக்கு, அதாவது நீங்க சொல்றது ஒரு 30 வருடங்களுக்கு முன்பு அந்த மாதிரி தானே? இல்ல சில ஆண்டுகள் முன்னாடி 2011 அதுக்கு முன்னால தேர்தல்கள்லாம் வந்து 2-3 கட்டமா தான் நடந்தது. இந்த 234 ஒரே கட்ட தேர்தல் அப்படிங்கறத நம்ம மக்களினுடைய போக்கு, அவங்க கணிக்கிறது இல்ல, அதாவது கலவரமான பகுதிகள் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்ல இருந்து முன்னேறி இருக்குமா இல்ல நம்பிக்கை கூடி இருக்கா அப்படின்றத எடுத்துக்கலாமா? இல்ல, இது வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய அது ஒரு வளர்ச்சி தான். அந்த வாக்களிப்பு மெக்கானிசம் இருக்கு இல்லையா, அதனுடைய ஒரு வளர்ச்சி தான். முன்னால 7 கட்ட தேர்தல்கள்லாம் இருந்துட்டு இப்போ அதிகபட்சமா 2 கட்ட தேர்தலாக குறைஞ்சிட்டு. இப்போ 5 மாநிலங்களில் தேர்தலில் 4 மாநிலங்களில் ஒரே நாள் தேர்தல். மேற்கு வங்கத்தில் மட்டும்தான் இன்றைக்கும் 29ஆம் தேதி தேர்தல். அதனால என்னன்னா உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் நிறைய ஆயிடுச்சு. அதனால வந்து இன்னும் கொஞ்சம் அடுத்த தேர்தல்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே நாள் தான் வாக்குப்பதிவு. ஏன்னா வந்து ஒரு தேர்தலிருந்து தேர்தல் ஆணையம் சில புதிய விஷயங்களை அறிந்து கொள்கிறது, தேவைகளை புரிந்து கொள்கிறது. அதனால இந்த கலவரம் அல்லது மக்களிடையே அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் பெருசா பேசு பொருள் ஆகாது. ஏன்னா ஒரே நாள் தேர்தல். சோ எல்லாருக்கும் தெரிஞ்சு 2 கட்டமா 3 கட்டமா வைக்கணும்னா அது பாதுகாப்பு காரணங்கள் தானே, வேற என்ன காரணமா இருக்கு? இல்ல, பாதுகாப்பு காரணங்கள் மட்டும் இல்ல, முன்னால இடங்கள் அதிகம்ன்றதுனாலயா? இல்ல, முன்னால என்னன்னா உங்களுக்கு வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அது அடிப்படையில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். பெரும்பாலும் முன்னால் வந்து அரசு பாடசாலைகள், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல தான் போலிங் பூத்தா இருக்கும். நீங்க ஒரு 10 ஆண்டுகள் முன்னால வரைக்கும் பாத்தீங்கன்னா 75% வரைக்கும் வாக்களிப்பு நிலையங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் தான். அப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தனியார் பள்ளிகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ கேட்டட் கம்யூனிட்டிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இப்போ கல்லூரிகள், தனியார் பெரிய பாடசாலைகள்லாம் வந்து தேர்தலுக்கு வந்து அந்த ஓட்டிங் பூத்தை பயன்படுத்திக்கிறதுக்கு அவங்க முன் வராங்க. அப்படி வரும்போது நம்பர் ஆஃப் போலிங் பூத்தை இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது அதற்கான வந்து எக்ஸ்டெண்டட் ஒரு ஸ்டாகர்டு விரிவுபடுத்தப்பட்ட 2-3 கட்டமாக தேர்தல் நடத்த வேண்டிய தேவை ஏற்படவில்லை. அதனால இனி வரக்கூடிய காலங்களில் ஒரே தேர்தல், அதாவது ஒரே நாள் தேர்தல். அது என்னன்னா நிர்வாக ரீதியாகவும் மிகவும் சுலபம். இப்போ வச்சுக்குவோம், இப்போ 5 மாநில, இப்போ மேற்கு வங்கத்திலையும் இன்றைக்கு ஒரே நாளில் தேர்தலை நடத்தி முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருந்தால் நாளை மறுநாள் 2 நாட்கள்ல வந்து கவுண்டிங் ஆரம்பிச்சு உடனடியாக ரிசல்ட் சொல்லிடலாமே. இப்போ கேரளாவில், பாண்டிச்சேரியில், அசாம்லலாம் ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி தேர்தல் நடந்தது. அப்போ அவர்கள் வந்து மே மாதம் 4ஆம் தேதி வரையும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால இதெல்லாம் வந்து ஒரு ஜனநாயக ரீதியில் இந்தியா மிகவும் வளர்ச்சி அடைந்து வருகிறது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிப்படை அந்த கட்டமைப்பு வசதிகள் மேம்பட்டு வருகின்றன அப்படிங்கிறத. இப்போ இன்னொன்று என்ன, முதல்ல ஒரு 100 ஏவிஎம் பயன்படுத்துகிற இடத்துல இன்னொரு 500 ஏவிஎம் மிஷின்ஸை பயன்படுத்துறீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு 10 எக்ஸ்ட்ரா பூத்து கிடைச்சதுன்னா இன்னும் நீங்கள் விரிவுபடுத்திடலாமே. ஒரு பூத்துக்கு 1000 வாக்காளர்கள் வைக்கிற இடத்துல ஒரு பூத்துக்கு 750 குறைக்கக்கூடிய சூழல் வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் விரைவாக நடத்தலாமே, ஒரே நடத்தி முடிச்சிடலாம். அப்படியான சிந்தனையை நோக்கித்தான் தேர்தல் ஆணையம் பயணிக்கிறது என்று இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தவர்கள் எல்லாம் எனக்கே பல சந்தர்ப்பங்களில் சொல்லியிருக்கார். we are moving towards that one nation one poll one day result. ஆனால் அதற்கு சில நடைமுறை சிக்கல்கள் மாநிலத்திற்கு மாநிலம் மாறுகிறது. ஏன்னா தேர்தல் ஆணையம் வந்து தேதிகளை முடிவு செய்யும் பொழுது மாநில அரசை கலந்து ஆலோசிச்சுட்டு தான் செய்வாங்க. ஏன்னா கட்டுமான வசதிகள், அடிப்படை அந்த தேவை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை செய்து கொடுக்க வேண்டியது வந்து மாநில அரசுகள் தான். எவ்வளோ ஸ்கூலில் கொடுக்க முடியும், எவ்வளோ போலீஸ் ஃபோர்ஸ் அவங்களால வந்து பாதுகாப்பு பணிக்கு அமர்த்த முடியும், எவ்வளோ டீச்சர்ஸ் இருக்காங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எவ்வளோ பேர், இப்படி பல வேலைகள் இருக்குது. அதனால் இனி வரக்கூடிய காலங்களில் ஒன் டே போலிங் இஸ் ப்ராக்டிகலி பாசிபிள். மூத்த குடிமக்களுக்கான தனி வரிசை அப்படிங்கிற கோரிக்கை இருக்குது. சில இடங்களில் செஞ்சுருக்காங்கன்ற தகவல் வந்தாலும் பல இடங்களில் செய்யலான்ற மாதிரி இருக்குது. ஏன்னா காலையில் நடிகரும் இயக்குனருமான டி ராஜேந்தர் அவர்கள் கொஞ்சம் கோவப்பட்டு டிவி பேட்டியில் கூட சொல்லியிருந்தார், செஞ்சுருக்காங்கன்னா எங்கப்பா காட்டுங்க அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. இப்போ இது அவசியமாக இருக்கா? இப்போ இது ஏற்படுத்தணும்னா அதுக்கு மறுபடியும் அலுவலர் தனியாக போடணும், அது இன்னொரு கூடுதல் செலவினமாக இருக்கும். ரெண்டாவது எவ்வளோ பேர் வர்றாங்கன்றதும் தெரியல. அப்படின்றப்போ அதுக்கு மட்டும் மூத்த குடிமக்களுக்கு தனி வரிசை அப்படிங்கிறது சிக்கலா இல்லை அனுகூலம்?
தனியா அது வந்து ஒரு நடைமுறையாவே இருந்துட்டு தானே இருக்கு. அதுல வந்து தனியா அவர்களுக்கு என்று ஒரு பூத்தோ வரிசையில் கூட பெரும்பாலான வாக்கு நிலையங்கள் நானும் காலையில இருந்து அவங்க நேரம் போவாங்க. பெரிய அது வந்து மக்களிடையே ஒரு இயல்பான ஒரு பரோபகார குணமும் ஒரு அன்பும் பண்பும் இருக்கிறது. பெரியவங்க யாராவது வராங்கன்னா நீங்க போங்கம்மா, நீங்க போட்டுட்டு போயிருங்க ஐயா, நீங்க அந்த ஒரு குணம் இருக்கிறது. அது வந்து ஏதாவது 1-2 இடங்கள்ல இல்லாம இருக்கலாம் போய் பெரும்பாலும் பெரியவர்கள் முதியவர்கள், அதுவும் குறிப்பாக வந்து சக்கர நாற்காலியில வராங்கல்ல, இல்ல முடியாதவர்கள் ஊன்றுகோலோட வராங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மக்களே அதுக்கு செய்யறாங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த ஊர்காவல் படையினர், ஹோம் கார்ட்ஸ், அவங்க தான் டியூட்டியில் இருக்காங்க, அவங்களே கையை பிடிச்சி கொண்டு போறது, இந்த வாக்குச்சாவடி அதிகாரி உதவி, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து இதுக்கு தான். அப்போ இன்னொரு கேள்வி என்ன எழுதுனா, இப்போ வயதானவர்கள் வந்து ஏன் நீங்க வாக்குச்சாவடி போற அன்னைக்கு வரைக்கும் வச்சுக்கிறீங்க? உங்களுக்கு தான் வீட்டிலிருந்தே வாக்களிக்கக்கூடிய வசதியை தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது, அதை நீங்கள் பதிவு செய்து கொள்ளக்கூடாதா? அப்ப அதனுடைய தொடர்ச்சியான அடுத்த கேள்வி என்னன்னா, அம்மா அப்பா வயசானவங்க இருப்பாங்க, மகனோ மகளோ பிள்ளைகளோ பேர பிள்ளை வெளிநாட்டுல இருப்பாங்க, வெளி ஊர்ல இருப்பாங்க. அப்ப இதெல்லாம் அவங்களுக்கு வந்து அந்த ஆன்லைன்ல பதிவு செய்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் தெரியாது. சோ அதனால அதுல சில நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறது. அதெல்லாம் தீர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனா பெரியவர்கள் முதியவர்களுக்கு வந்து வாக்குச்சாவடியில கண்ணியமாக கௌரவமாக நடத்தப்படுகிறார்கள் என்பதை நானே நேரில் பார்த்திருக்கேன். பிரச்சாரத்தின் போது தேர்தல் ஆணையம் ரொம்ப முனைப்போட செயல்படுறதும், இந்த வாக்காளர்களுக்கு பண பலன்களை வேற வடிவத்திலேயோ பணமாகவோ கொடுப்பதை எந்த அளவுக்கு அவங்க பார்க்குறாங்கன்றது செய்திகள் நம்ம பார்த்துருக்கோம். இந்த நேரத்தில் வாக்குப்பதிவை மட்டும் பார்க்காமல் இன்னும் வேற என்ன கடமைகள் தேர்தல் ஆணையத்துக்கு பெரிய சவாலாகவும் இருக்கு, இல்லை தேவையாகவும் இருக்கு? இல்லை, அவங்க கடமைங்கிறத விட அவங்க மேண்டேட் என்ன, அவங்களுக்கான நிர்ணயிக்கப்பட்ட பணி அல்லது இடப்பட்ட பணி என்ன, அவங்களுடைய மேண்டேட் என்ன? அவங்க மேண்டேட் வந்து தேர்தல் காலத்தில் நியாயமாகவும் நேர்மையாகவும் தேர்தல் நடக்க வேண்டும், தேர்தல் நடத்தப்பட வேண்டும், அவ்வளவுதான் அவங்களுக்கு. இப்போ இதெல்லாம் வந்து தேர்தல் காலத்தில் வந்து கையூட்டு கொடுப்பதோ பணம் கொடுப்பதோ அல்லது அது தொடர்பான குற்றச்சாட்டு அவங்க வந்து முதல் தகவல் அறிக்கை தான் வந்து பதிவு செய்யலாம் மொழிய விசாரித்து நடவடிக்கை எடுத்து சட்டமன்றத்துக்கு செல்ல வேண்டியதில்லை. அதுக்கான தனி அமைப்புகள் கட்டமைப்புகளாக இருக்கு. இப்போ தேர்தல் ஆணையம் போய் வந்து ஒருத்தரை வந்து காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்த முடியாது. அவர்களுடைய பணி அல்லது ரோல் வந்து மட்டுப்படுத்தப்பட்டது. இது வந்து இந்த திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் நாட்டு திருத்த முடியாதுங்கிற கதையா எந்த கட்சிகளுமே இது இப்ப என்னன்னா, ஒரு கட்சி வந்து பணம் கொடுக்கிறதுக்கு முன் வருகின்ற காரணத்தினால்தான் மற்றொரு கட்சியும் நாமும் ஏன் அந்த அணுகுமுறையை பயன்படுத்தக்கூடாதுங்கிறது. அப்போ ஏங்கிற கட்சி கொடுக்கறத மாதிரி பி கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. இப்ப ஏ பி 2 பேருமே கொடுக்குறாங்கன்னு பார்த்து சி நாமும் இதை முயற்சி செய்யலாமேன்னு தோணுது. டி வந்து பாக்குது. இப்ப என்ன ஆச்சுன்னா, இப்ப ஏ டு ஜெட் வந்து வாட் வாஸ் அன் எக்ஸெப்ஷன், எது ஒரு விதிவிலக்காக இருந்தோ அது நடைமுறையாகிவிட்டது. இப்போ இந்த ஏழை சீட்டு மாதிரி ஆயிடுச்சு. அதாவது ரொம்ப படித்த இளைஞர்கள் நல்ல வந்து கௌரவமான வேலையில் இருக்கக்கூடியவங்களே நான் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, சார் உங்களுக்கு வந்துடுச்சு சார் பணம், சார் நேற்று கொடுத்து, ஆமா சார் நேற்று கொடுத்துட்டாங்களா, உங்க வீட்டு பக்கத்தில் வந்துடுச்சா, சரி நமக்கு அதுல வந்து பெருசா அவ்வளோ ஆர்வம் இல்லையா அப்படி செய்யணும்னா, சார் யா கொடுக்கறத வாங்கிக்கோ சார், நம்ம இல்லைன்னா அவங்க தானே சார் எடுத்துட்டு போவோம். அப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, அந்த வந்து தவறு என்பது ஒரு நியாயப்படுத்தப்பட்ட விட, அதாவது ஊழல் அதாவது என்ன சொல்றது, கரப்ஷன் பிகம் லீகலைஸ்ட், அந்த லெவலுக்கு ஆயிப்போச்சு. அதனால இது மாதிரியான நீங்க கேட்ட கேள்விக்கு நேரடியாக தொடர்பு இல்லாட்டி தேர்தல் ஆணையத்தினுடைய வரைமுறை மட்டுப்படுத்தப்பட்டதாக இருந்தாலும் இதில் அனைத்து கட்சிகளுமே நாங்கள் வந்து பணம் கொடுக்க மாட்டோம் அல்லது இலவசங்களை அறிவிக்க மாட்டோம் அப்படி சொன்னா, அப்ப எல்லாரும் ஒரே பிளாட்ஃபார்ம்ல தானே இருக்க போறாங்க. எந்த சிறந்த கொள்கையை வைக்கிறாங்களோ அதன் அடிப்படையில் மக்கள் வாக்களிச்சுட்டு போறாங்க. அப்ப எதற்காக வந்து அப்ப அங்கதான் சிக்கல் வருது. அப்ப கேள்வி என்ன, நீங்க வந்து நீங்க 10 ரூபா பிசினஸ்ல போடுறீங்கன்னா 100 ரூபாய் எடுக்கணுங்கிற நோக்கத்துல தானே 10 ரூபா முதலீடு பண்றீங்க. சோ அது மக்களிடையே விழிப்புணர்வு வருவதற்கு பதிலாக பணம் கொடுத்தால் வாங்கிக் கொள்ளலாம் என்கின்ற துரதிருஷ்டவசமான மனோபாவம் வந்து விட்டது என்பது மிகவும் வேதனையான, வருத்தமான, வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். தமிழ்நாட்டினுடைய அதர் டிஸ்ட்ரிக்ட் சென்னை, ஏன்னா சென்னை தலைநகரம் அப்படின்றதுனால ஒரு போலிங் கம்பாரிசன் நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா, கடந்த தேர்தல்களில் சென்னையில் வாக்குப்பதிவு அப்படிங்கிறது குறைவாக இருந்திருக்கு அப்படின்ற மாதிரியான, எப்போதுமே அப்படிதான் அதான் அது ஏன் அப்படின்ற கேள்வி நம்மள்ட்ட இருந்தாலுமே கடந்த 2016 பார்த்தீங்கன்னா 60.4 அப்படின்றது இருக்கு. இப்போ சென்னையில் இப்போ இருக்கிற நிலைமையும் பார்த்தீங்கன்னா கூட பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் இல்லை. அதாவது எப்பவுமே இருக்கிற நிலைமை தான் அப்படின்றது அந்த ரேஷியோவில் போட்டு பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. அது ஏன் சார் சென்னையில மட்டும் அப்படின்னா? ரொம்ப சிம்பிள். ஏன்னா இங்க தானே படிச்சவங்க, ரொம்ப வந்து சமூகத்தில் வந்து மேல் தட்டில் இருக்கக்கூடியவர்கள், சராசரி பொருளாதார நிலைமையை காட்டிலும் ஒரு படி மேலே இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் வந்து இந்த சுகமாக உட்காந்து இந்த பழைய காலத்து படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கட்ட பஞ்சாயத்து இந்த ஆலமரத்தடியில் உட்காந்து பேசுற மாதிரி, நம்மளால என்ன சார் பண்ண முடியும், நம்ம ஓட்டு போட்ட அமைச்சர் மாறிடுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மேம்போக்கான நிலை. இதுல பாத்தீங்கன்னா 2 விஷயமா இருக்கு சார். ஒன்னு வந்து விரக்தி, இன்னொன்னு அலட்சியம்.
அலட்சியம் தான் காரணம், அலட்சியம் தான் காரணம். ஏன்னா இதை பல ஆய்வுகளை நாங்களும் பார்த்துருக்குறோம், பலர்கிட்ட பேசி இருக்கிறோம். இட்ஸ் எ வேஸ்ட்ஃபுல் எக்ஸசைஸ். தமிழில் சொன்னால் ஒரு மாதிரி அது ரொம்ப ஒரு கௌரவம் இல்லாத நினைத்து கொண்டு இட்ஸ் எ வேஸ்ட்ஃபுல் எக்ஸசைஸ் அப்படின்னு ரொம்ப நுனிநாக்க ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய, அதாவது என்னென்னா அந்த தேர்தல் வழிமுறை மீது அவர்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொரு ஆஸ்பெக்ட் என்னன்னா, இப்படி வாக்களிப்பதில் ஆர்வம் காட்டாதவர்கள் ஏதோ ஒரு வகையில் அவர்கள் பலன், அதாவது தே கேன் செல்ஃப் சஸ்டெயின், சுயமாக தங்களை நிலைநிறுத்திக் கொள்ளக்கூடிய ஏதோ ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்போ இல்லை நல்ல வேலையிலேயோ இல்லை ஏதோ அவர்களுக்கு சென்னை மாநகரில் சொந்த வீடு இருக்கலாம், அல்ல அவர்களுக்கு சொந்த பிஸ்னஸ் இருக்கலாம், இல்லை நல்ல அரசு உத்தியோகத்தில் இருக்கலாம், இப்படியானவர்கள். ஆனால் நீங்கள் இது சென்னையில் முதல்ல இல்லை, இது சென்னையில் பர்டிகுலராக பக்கத்தில் கேடிசிசி காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், இந்த சென்னை அட்ஜாயினிங் டிஸ்ட்ரிக்ட், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் தான் கேடிசிசின்னு சொல்றது. இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த வானிலை அறிக்கையும் போது சொல்லுவாங்க கேடிசிசின்னு சொல்லுவாங்க, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, சென்னை, இங்கே மழை பெய்யும் பெய்யாதுன்னு. அப்போ இந்த சிட்டியில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்னென்னா சிட்டியினுடைய ஒரு மனோபாவம், இது இங்கே மாத்திரம் இல்லை, நீங்கள் கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை எல்லாம் எடுத்துக்கோங்க. அதாவது அந்த நம்ம அனாலிசிஸ் பண்ணும்போது தேர்தல் காலத்தில் எஸ்சிசி ஏபிசின்னு பெறுவோம், சோஷியோ எக்கனாமிக் கிளாஸ் ஏபிசி. அதில் ரூரல் பிசி அண்ட் டியை ஏ அர்பன், பி செமி அர்பன், சி அண்ட் டி ரூரல். அப்போ அதில் மென், விமன், 40 and above, 40 and below, educated, illiterate, இப்படி பிரிக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாக்களிக்க வராமல் வாக்களிப்பது தொடர்பில் மாற்றங்கள் வேண்டும், ஊழல் மலிந்து விட்டது அப்படியெல்லாம் பேசக்கூடியவர்கள் தான் பெரும்பாலும் வாக்களிக்க வராமல் அப்படியே இருப்பவர்கள் என்பதுதான் ஒரு கடந்த கால நான் மட்டும் இல்லை, பல ஊடகவியலாளர்கள், பல ஆய்வு அமைப்புகளுடைய ஆய்வில் வெளிவந்திருக்கிறது. அதாவது பேசுவார்கள், ஆனால் பேசுவதற்கான ஒரு நிவர்த்தியை காண்பதற்கு சென்று இவர்கள் வாக்களிக்க முன் வருவது இல்லை. இவ்வளவுக்கும் சென்னையில் எல்லா வசதிகளும் இருக்கிறது. அதுவும் குறிப்பாக நீங்கள் சில பாக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வாக்களிப்பு வீதம் குறைவாகத்தான் இருக்கும். அங்கே தான் சமூகத்திலே தாங்களே மிகவும் வசதி படைத்தவர்களாக, வல்லமை படைத்தவர்களாக, படித்தவர்களாக, தொழில் முனைவோர்களாக அனைத்தும் காட்டிக்கொள்வார். இது ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயம்தான். பொதுவாக வாக்களிக்கிறத, அதாவது யாருக்கு போட்டோம் அப்படின்றத சொல்லவும் கூடாது. ரெண்டாவது வாக்களிப்பதை வீடியோவாக எடுத்து வெளியிடுறதும் கூடாது. நீங்கள் வாக்குப்பதிவு சட்ட ரீதியாக தப்பு. நீங்கள் உள்ள போகும்போதே மொபைல் சில இடங்களில் சைடில் வச்சுட்டு தான் போகிறாங்க. இதையும் மீறி காலையிலிருந்து 2 நியூஸ் வந்திருக்கு. அதாவது வாக்களித்ததை வீடியோ எடுத்து போட்டாங்கன்னு அரெஸ்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி போயிருக்கு. அதாவது சட்ட ரீதியாக அரெஸ்ட் பண்ணணும். அதாவது நீங்கள் யாருக்கு வாக்களித்தீர்கள்னு கேட்கவும் கூடாது. யாருக்கு வாக்களித்தீர்கள், எப்படி வாக்களித்தீர்கள் என்று அதை படம் பிடித்தோ அல்லது காணொலியாக பதிவு செய்தோ வெளியிடுவது என்பது சட்ட ரீதியாக தப்பு. அப்படி செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதில் இக்னரன்ஸ் இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ். நான் தெரியாமல் பண்ணிட்டேன், முதல் முறையாக வாக்களிச்சிட்டேன், அப்படி இப்படி இல்லை. அப்படி முதலாவதாக அதாவது சட்டம் என்று ஒன்று இருக்கும்போது அதை மதித்து நடந்தால்தான் சட்ட மீறல் நடக்காமல் இருக்கும். சட்டத்தை மதித்து நடக்க வேண்டியது அனைவருக்கும் ஒரு பொறுப்பு தான். நீங்க மொபைல் தொலைபேசி அனுமதி இல்லைன்னா மொபைல் தொலைபேசி அனுமதி இல்லை தான். இல்ல நான் இப்ப ஏர்போர்ட்டுக்கு போறீங்க, சில தடை செய்யப்பட்ட சில பொருட்கள் கொண்டு செல்ல முடியாதுன்னு கொண்டு செல்ல முடியாது தான். அப்ப அதையும் தடையும் மீறி நீங்கள் உங்க மொபைலை கொண்டு போறது, உள்ள ரொம்ப தொழில்நுட்ப ரீதியாக ரொம்ப கெட்டிக்காரன் காமிச்சிக்கிற மாதிரி அதை படம் பிடிக்கிறது, அதை மீண்டும் பதிவேற்றுவதுன்னா செய்த குற்றத்திற்கு அவருக்கான அந்த எதிர்வினையை அந்த நபர் அதை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். இந்த விஷயத்தில் சட்டம் தனது கடமையை செய்ய வேண்டும். தமிழ்நாட்டிலேயே மாவட்ட வாரியாக எடுத்துக்கணும். திருப்பூர் 1 மணி நிலவரப்படி மிக அதிக வாக்குப்பதிவு அப்படின்ற மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட 60 அப்படின்ற மாதிரியான ஒரு மைல்கட்டை எட்டிருக்கு. பர்டிகுலராக திருப்பூர் அப்படின்ற இது இறுதி நிலவரத்தில் மேபி மாறலாம். பட் அது என்ன எப்படி எடுத்துக்கலாம் சார்? என்ன கோட், வாட் இஸ் த மீன்? திருப்பூர் முதல்ல கொங்கு மண்டலத்திலே ஹையாக தான் இருக்கு. காலையில் வாக்குப்பதிவு முதல்ல 11 மணி 12 1 மணி நிலவரங்களில் பார்க்கும்போது அந்த மேற்கு மாவட்டங்கள், திருப்பூர், சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், ஓரளவுக்கு கிருஷ்ணகிரி நார்த்தில் சேர்க்கலாம், இருந்தால் கூட ஊட்டி அந்த வரைக்கும் வந்தால் கூட கொங்கு மண்டலத்தில் கூடுதலாக இருக்குது. உங்களுக்கு குறிப்பாக திருப்பூர் அந்த பெல்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் ரொம்ப ஜாஸ்தி. அவங்க ட்ரெடிஷ்னலாகவே தங்களுடைய வாக்களிப்பு ரூரல், அதாவது திருப்பூரில் ரூரல் பெல்ட்ஸில் ஓட்டிங்கில் எப்போதும் ஹையாக தான் இருந்திருக்கும். அதனால் அங்கே சிஎன்டி லொக்காலிட்டியில் உடல் உழைப்பு செய்யக்கூடியவர்கள் நிறைய இந்த மில்லில் வேலை செய்யக்கூடியவங்க, இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடியவங்க வருவாங்க. அதனால இட்ஸ் எ வெரி வெரி என்கரேஜிங் ட்ரெண்ட். அது மாத்திரம் அதாவது இந்த கொங்கு மண்டலத்திலே ஹையர். இப்போ நாமக்கல்ல போனீங்கன்னா பவுல்ட்ரி இண்டஸ்ட்ரியில் வேலை செய்யறவங்க நிறைய பேர், மிகப்பெரிய பாப்புலேஷன் இருக்கு. அதனால நாமக்கல்லும் காலைல 11-12 மணி ட்ரெண்டில் நாமக்கல்ல வெரி ஹெவி போலிங். அதனால இந்த கொங்கு பெல்ட்லேயே ஹையராக தான் இருந்திருக்குது. டெல்டாலேயும் நான் பார்த்த வரைக்கும் அந்த 1 மணி 2 மணி நிலவரங்களில் டெல்டாலேயும் ஒரு 36-37% வந்திருக்கு. கொஞ்சம்
குறைவாக கிராஃப் கம்மியாக காட்டுறது சென்னை, இந்த கேடிசிசி ஏரியா சென்னை என்ற சுற்றி உள்ள மாவட்டங்கள். சவுத்தில் இன்னும் பிக்கப் ஆகலை. அதனால் மாலை 6 மணிக்கு தேர்தல் முடிந்து வரும்போது கணிசமான அளவில் அந்த 80 தாண்டும் 80லேருந்து 84 விழுக்காடு வரை வாக்குப்பதிவாகலாம். அதை பழைய எஸ்ஐஆர் இல்லாமல் அந்த நடைமுறையை வச்சு பார்த்தா க்ளோஸ் டு 80% வரும். சார், இப்போ இந்த அனுமானத்தில் பார்த்தோம்னா 90க்கு மேலே செல்வதற்கான வாய்ப்புகள் குறைவுன்னு எடுத்துக்கலாமா, இல்லை அதற்கான வாய்ப்புகள் குறைவுன்னு சொல்ல முடியாதுன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா மொத்த வாக்குப்பதிவு, ஏன்னா ஃபைனலாக கண்டிப்பாக தெரியாது, இன்னைக்கு நைட்டுக்குள்ளே தெரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. மேபி கூட்டம் நிறையா இருந்ததுன்னா அதை கணக்கெடுத்து தேர்தல் ஆணையம் நாளை காலையில் கூட அறிவிக்கலாம். ஒருவேளை மொத்த தமிழ்நாட்டின் வாக்குப்பதிவு அப்படின்ற மாதிரி 90 தாண்டுவதற்கான வாய்ப்புகள்ன்றது எந்த அளவுக்கு இருக்கு? என்னுடைய அனுமானம் கணிப்பில் இல்லை, என்னுடைய கணிப்பு தவறாகவும் இருக்கலாம். இது நம்ம அங்கதான் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய செய்தி. இந்த ஸ்பீடு சார், மதியம் 1 மணி நிலப்படியே 60ங்கிறப்போ இன்னும் 3 மணிக்கு மேல கூட்டம் அந்த 1 to 4 குறைவாகத்தான் இருக்கும். ஏன்னா வெயிலுடைய குறைவாக இருக்கும். அப்பவே 50க்கு மேல 60 போயிடுச்சுங்கிறப்போ இப்போ 4 மணி 5 மணிக்கு இன்னும் கூட்டம் 2 மணி நேரம் தானே போலிங் இருக்கு உங்களுக்கு. காலையில 7 மணில இருந்து 2 மணி நேரம் எவ்வளவு டைம் ஆச்சு உங்களுக்கு? ஆனா ஈவினிங் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும்ல சார், 3 மணிக்கு மேல எல்லாரும் அது விடுபட்டவங்க தான் வருவாங்க. அப்ப வர முடியாதவர்கள். அதனால அந்த பீக் போலிங் அந்த பீக் எட்டிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. அதனால இனி அந்த 4 to 6 எவ்வளவு வருவாங்களோ, அதனால 90% ரொம்ப அது எஸ்ஐஆர் அந்த கணக்கெல்லாம் தொட்டு அந்த கணக்கு வீதங்கள்லாம் பார்த்தோம்னா ஒரு 80 டச் பண்ணும். 80 டச் பண்ணாலும் இட்ஸ் வெரி ஹெல்த்தி ட்ரெண்ட். பரவாயில்லையே, 10 பேர்ல 8 பேர் வாக்களிக்கிறாங்க அப்படின்னா தட்ஸ் வெரி ஹெல்த்தி ட்ரெண்ட். ஏன்னா தமிழ்நாட்டில் சீராக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. 72, 73, 75 வந்துட்டு இருக்கு. அதனால வி ஹோப் இன்னும் கொஞ்சம் மேபி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தினமலர் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அல்லது யாராவது இன்னும் வாக்களிப்பதற்கு விடுபட்டு விட்டது, இல்லை மாலை சென்று வாக்களித்து விடலாம் என்றால் அவர்கள் விரைவாக சென்று 6 மணிக்குள் தங்கள் கடமைகள் நிறைவேற்றி விட வேண்டும். ஒன்று, கடமையை நிறைவேற்றி விட்டோம் என்கின்ற அந்த ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும். அப்புறம் என்னுடைய ஓட்டை இன்னொருத்தர் போட்டுட்டாரு அப்படிங்கிற குற்றம் சொல்வதற்கான வாய்ப்பையும் தவிர்த்து கொள்ளலாம். சார், இப்போ ஒன்ஸ் நியூ ஹை தமிழ்நாடு எலெக்ஷன் போலிங்கினுடைய பெர்சன்டேஜ் தொற்றுச்சு அப்படின்னா அடுத்து வரக்கூடிய தேர்தலில் இது குறையாது அப்படின்றத நம்ம எடுத்துக்க முடியுமா சார்? அதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப இப்போதைக்கான ட்ரெண்ட் அவ்வளவுதான். இதெல்லாம் சும்மா ரொம்ப கைட் ஃபிளையிங் தான். அடுத்த தேர்தலில் பெருசா இஷ்யூஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ அடுத்த தேர்தலில் பார்க்கும்போது ஒன்றும் உள்ளாட்சி தேர்தல்கள் வரும், இல்லை 2029 நாடாளுமன்ற தேர்தல் பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் மக்கள் மத்தியில் இல்லை, எல்லாம் நல்லா ஸ்மூத்தாகவே போகுது, எவ்ரி திங் இஸ் ஃபைன் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்தால் ஓட்டிங் பர்சன்டேஜ் மே ட்ராப். அதனால இது ஒரு ஸ்பர்ட்டை பார்க்க முடியுது. அது பேசிக்கலி இந்த எஸ்ஐஆர்னுடைய ஓட்டு அந்த 11.5%, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 74-75 லட்சம் வாக்காளர்கள் கழிச்சதுனால அந்த கால்குலேஷன்ல கொஞ்சம் பெருசா தெரியுது. பட் எனிஹவ் இஃப் அது எஸ்ஐஆர் இல்லாமலோ இல்லை எஸ்ஐஆரை வச்சு 90% அதில் ஒரு 11 கழிச்சுட்டு இந்த 78 to 80 டச் பண்ணிச்சுன்னா இப்போ வெரி ஹெல்த்தி ட்ரெண்ட், பாராட்ட வேண்டியது தான். ஸோ அதனால 85 வித் எஸ்ஐஆர் டெலிஷன் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். அல்டிமேட்டாக ஃபைனல் குட் பி சம்வேர் அரௌண்ட் 82 to 85%, which is a reasonably healthy trend. 1 மணி நிலவரப்படி கன்னியாகுமரியில் குறைவா 50.35 அப்படின்றது பதிவாகி இருக்கு. இதற்கான காரணமாக நம்ம என்ன எடுத்துக்கலாம் சார்? தமிழ்நாட்டிலேயே வாக்குப்பதிவு குறைவான மாவட்டமாக கன்னியாகுமரி இருக்கு. என்ன இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே எதுவுமே இஷ்யூவே இல்லை, மக்கள் ரொம்ப கன்னியாகுமரி இஷ்யூ இல்லை சொல்ல. கன்னியாகுமரி ரொம்ப ஹைலி சென்சிட்டிவ் டிஸ்ட்ரிக்ட். கன்னியாகுமரி ஹைலி சென்சிட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் தான். அங்கே சென்சிட்டிவ் டிஸ்ட்ரிக்ட்ல ரொம்ப ஹைலி போலரைஸ்டு டிஸ்ட்ரிக்ட் அது. ஆமா, அது டென்சிட்டி குறைவுன்னு எடுத்துக்கலாமா சார்? டென்சிட்டி குறைவு தான் கன்னியாகுமரி, பட் ஹைலி போலரைஸ்ட். போலரைஸ்ட்னா ஓப்பனாகவே சொல்லுவோம் இல்லை ஒன்று, ஏன்னா ஊர் எறிஞ்ச ரகசியம் தானே. அங்கே ஹிந்து நாடார்ஸ் வர்சஸ் கிறிஸ்டியன் நாடார்ஸ், அது ரொம்ப ஸ்ட்ராங் போலரைஸ்டு பெல்ட் அது. ஸோ இரு தரப்பார் தங்களுடைய சார்பாக அவர்கள் ஆதரிக்கக்கூடிய வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று தான் மண்டைக்காடு கலவரம் எல்லாம் ஹிஸ்டரி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் என்னன்னு சொல்லிட்டு. அதனால கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல பார்ப்போம் எப்படி முடியுதுன்னு சொல்லிட்டு. பட் ரொம்ப குறைவுன்னு சொல்ல முடியாது. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸும் கம்பேரிட்டிவ்லி லெஸ் தான். ஸோ சில சென்சிட்டிவ் ஏரியாஸ் பத்மநாபபுரம் மாதிரி ஏரியாவில் எப்படி போலிங் வரப்போகுதுங்கிறத பார்க்கணும். ஒரு கான்ஸ்டிட்யூன்சியில் ஏறும் இறங்கும். பட் கன்னியாகுமரி இஸ் a very sensitive district in தமிழ்நாடுல for historical, religious and social reasons. தமிழ்நாட்டை பற்றி பேசிட்டு இருக்கு. அதே நேரத்தில் வெஸ்ட் பெங்காலையும் எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. 62.1 1 மணி நிலவரப்படின்றது ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கு தமிழ்நாடும் வெஸ்ட் பெங்காலும். இது காரணம் எஸ்ஐஆர் தானா இல்லை மக்கள்? ஏன்னா இங்கே இருக்கிற பொலிட்டிக்கல் இஷ்யூஸு நியூ அரைவல்ஸ் அப்படிங்கிறது வெஸ்ட் பெங்காலில் இல்லை. இருந்தாலும் அங்கேயும் வாக்கு சதவீதமும் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, அந்த எஸ்ஐஆரை பொறுத்தவரை 2 ஸ்டேட்லேயும் அந்த ப்ராப்ளம் இருக்கத்தான் செய்யுது, நோ டவுட். ஆனால்
இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸில் வந்து வெஸ்ட் பெங்காலில் 154 தொகுதியில் இன்றைக்கி வாக்குப்பதிவு. அவங்க மொத்தம் 294 வெஸ்ட் பெங்காலில், இன்றைக்கி 154 தொகுதி, 29ஆம் தேதி 140 தொகுதி. ஸோ 154 + 140 294. பிரதானமாக வந்து ஜியோகிராஃபிக்கலாக இன்றைக்கி பெரிய ஏரியா கவர் ஆகிடுது. அதாவது ஹைலி டென்ஸ் ஏரியாஸ், அதாவது வடக்கு, மத்தி மற்றும் தென்மேற்கு ஆஃப் பெங்கால், அதாவது நார்த் சென்ட்ரல் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்னைக்கு கவர் ஆகிடுது. பிரதானமாக வந்து சவுத் அண்ட் சவுத் ஈஸ்ட், தெற்கு மற்றும் தென்மேற்கு தான் 29ஆம் தேதி. அதில் தான் கேபிட்டல் வருது. யார்? ஹவுரா, கல்கட்டா, ஹூக்ளி, இந்த மாதிரி பல தொகுதிகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகள்லாம். வெஸ்ட் பெங்காலில் வந்து இந்த முறை நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ 61%, 62% வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நிலவரங்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ட்ரெண்ட். எஸ்ஐஆரையும் தாண்டி ஒரு ஹெல்த்தி ட்ரெண்ட். இப்போ நம்ம இந்த கன்னியாகுமரி ரெஃபரன்ஸ் சொன்னோமா, அதே மாதிரி இப்போ பர்டிகுலர்லி பெங்காலில் வந்து நார்த் பெங்கால் அண்ட் சென்ட்ரல் பெங்கால் ஹைலி போலரைஸ்டு. அங்கே வந்து ரொம்ப பர்டிகுலர் அங்கே வந்து முர்ஷிதாபாத், மால்டா, நியூ ஜல்பைகுரி, இதெல்லாம் வந்து அசாம் மாநிலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், பெரும்பாலும் தேயிலை தோட்டங்கள் இருக்கக்கூடியது. முர்ஷிதாபாத் மற்றும் மால்டாவில் வந்து இஸ்லாமிய பெருமக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி. மால்டாவில் தான் ஏபிஏ கனிகாந்த் சௌத்ரி மிகப்பெரிய லீடராக இருந்தார். இந்திரா காந்தி காலத்தில் ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் வரைக்கும் பர்மனெண்ட்டாக அவர் தான் ரயில்வே மினிஸ்டர். அதனால் அந்த ரொம்ப ஹைலி போலரைஸ்டு பெல்ட் இது. முர்ஷிதாபாத்லாம் காலையில் ரொம்ப கடுமையான வயலன்ஸ் எல்லாம் இருந்துன்னு செய்திகள் வந்துட்டு. அதனால் இந்த பெங்காலை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்டுங்கிறது கொஞ்சம் ஹையர் ட்ரெண்ட். தமிழ்நாட்டை விட இந்த 2 கட்டமாக நடக்கிற தேர்தலில் அங்கே கூடுதலாக வாக்குப்பதிவு இருக்குன்னு நான் நம்புகிறேன். பெங்காலில் பர்டிகுலர்லி வாக்கு சதவீதம் ரொம்ப ஹையாக போச்சுன்னா அது வந்து ஆன்டி இன்கம்பன்சினுடைய மிகப்பெரிய வெளிப்பாடாக பார்க்கப்படும். மம்தா பானர்ஜிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக தான் இருக்கும் என்று நான் சொல்லலை. நம்ம ஸ்டூடியோக்கு வரத்துக்கு முன்னால் கல்கட்டாவில் இருக்கக்கூடிய சீனியர் ரிப்போர்ட்டர், ஜேர்னலிஸ்ட், அங்கே இருக்கக்கூடிய சில பெரிய பெரிய ப்ரொஃபஸர்ஸ் அவங்க கிட்ட கேட்டுட்டு தான் வந்தேன். அவங்க இதே தான் சொன்னாங்க, இந்த வாட்டி இந்த ஓட்டிங் பர்சன்ட் வில் பி வெரி வெரி ஹை. அது செகண்ட் ஃபேஸில் வந்து 29 ரொம்ப டென்ஸ் ஏரியாஸ், கல்கட்டா, ஹூக்ளி அண்ட் சிட்டியை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த 3 பகுதி, ஹவுரா, அங்கே பார்த்துட்டு 54 தொகுதி இருக்குது. ஸோ டிஎம்சி இஸ் ஃபேஸிங் வெரி. சார், இறுதியாக ஒரு கேள்வி, ஜேர்னலிஸ்ட்ன்றனால உங்கள்கிட்ட இந்த கேள்வி வைக்கிறேன். என்ன அப்படின்னா, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்காலும் எந்த அளவுக்கு எலெக்ஷனை நம்ம ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு ஹையர் அலர்ட்டில் இருக்கிறப்போ, இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு முக்கியம், அதில் இருக்கக்கூடிய ஆதாயம் என்ன, உள்ளபடியே அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுங்கிறது வந்து யதார்த்த ரீதியில் தேவைதான். அதை இன்றைக்கு எதிர்ப்பவர்கள் வந்து கொஞ்சம் ஹிஸ்டரியை பார்க்கணும். தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஆளுமைகளில் ஒருவராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களே ஒன் நேஷன் ஒன் போல சப்போர்ட் பண்ணியிருக்கார். அது ஆக்சுவலாக நீங்கள் ஹிஸ்டாரிக்கலாக எடுத்து பார்த்தீங்கன்னா முன்னால் அப்படி தான் இருந்தது. நடுவில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது தான் நினச்ச மாத்திரத்தில் வந்து அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டை கலைக்கிறது, சீஃப் மினிஸ்டர் மாற்றிடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணதுனால தான் அந்த சிஸ்டம் வந்து அஃபெக்ட் ஆச்சு. முன்னால் ஒன் நேஷன் ஒரே தேர்தல், நடுவில் காங்கிரஸ் கட்சி வந்து நினச்ச நேரத்தில் கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணுறதுனால தான். அதனால் அதை நோக்கி தான் பயணிக்கும். அதனால் இவர் அந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான அந்த அறிக்கையும் அப்படி தான் சொல்லுது. இந்தியாவில் பெரும்பாலான மாநிலங்கள் அதுக்கு இசைவு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ தமிழ்நாடு, பெங்கால், கேரளா போன்ற சில மாநிலம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதனால் வந்து ஒரு கட்டத்தில் அனைத்து மாநிலங்களும் if they fall in line, இந்த மாநிலங்களும் they have to fall in line. அது வந்து ஒரு ஆரோக்கியமானது. செலவு ரொம்ப குறையும். ஒரு தேர்தல் நடத்தி முடியாது மிகப்பெரிய பொருட்செலவு. அந்த பொருட்செலவு வந்து மற்ற சமூக பணிகள், மற்ற நாட்டினுடைய வளர்ச்சி பணிகளுக்கு செலவழிக்க முடியும். ஸ்ட்ரெயின் ஆன் தி பீப்புள் வில் பி லெஸ்ஸுங்கிறதா நோக்கம். அதை நோக்கி பயணிப்பார்கள் என்று எண்ணுவோம். மிக்க நன்றி சார், சிவா பரமேஸ்வரன் சார். ஒரு ஜேர்னலிஸ்டாக எலெக்ஷனை பற்றின பல விஷயங்களும் அதை தாண்டி பல புள்ளி விவரங்களையும் வழங்கினீங்க. தினமலருடைய நேரலையில் இந்த நேரத்தில் கலந்து கொண்டதுக்காக மிக்க நன்றி. நன்றி. நேர்களே, காலை முதலே 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாடு அந்த நேரலையை செய்திகளோடு உள்ளபடியே உண்மை தகவல்களோடு உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறது தினமலர். தொடர்ந்து நேரலையில் இணைவோம். இணைந்திருங்கள் தினமலருடன். நன்றி நேர்களே.